श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वैदेही सहितं सुरध्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्वस्थितम्। अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निचाचर विनाशकरं नमामि। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनीं भावयामि पवमाननन्दनम्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। आपदाम् अपहर्तारं धातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் என்ன சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்தா போலே பல பல அவதாரங்களை எடுத்தார். அந்த அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ ராமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் இந்த இரண்டும் பூர்ணாவதாரங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. மனுஷனாகவே பிறந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளோடு சேர்ந்தவராய் அதே சமயத்திலே எம்பெருமான் தனக்குன்னு இருக்கக்கூடிய பெரு மேன்மை அந்த மேன்மைகள்ல ஒன்றும் குறையாதபடி எம்பெருமான் இந்த பூவுலகத்திலே பூர்ண ஆயுசு ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டபடி பூர்ண ஆயுஷோடு வாழ்ந்து அனைவருக்கும் தன்னுடைய அந்த அருள் கடாட்சத்தை பொழிந்திருக்கக்கூடிய அவதாரங்கள் என்றால் அது இந்த இரண்டு அவதாரங்கள், ஸ்ரீ ராமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். கண்ணனே கீதையில தெரிவிக்கும் பொழுது பகூனிமே வியதீதானி ஜன்மானி தபசார்ஜுனா என்று தெரிவிக்கிறார். தனக்கு பல பல பிறவிகள் கடந்து விட்டன. அஜாயமானஹா பகுதா விஜாயதே என்று புருஷ சூக்தம் வேதாந்தம் எம்பெருமானுடைய அவதாரங்களை கணக்கிடவே முடியாது. பகுதா விஜாயதே பலபடியாக எம்பெருமான் பிறந்தான் என்று தெரிவிக்கிறது. பிறக்கவே வேண்டாதவன், கர்ம சம்பந்தமே இல்லாதவன், ஆனால் பலபடியாக பிறந்தான் என்று தெரிவிக்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே, அவனுக்கு இயற்கையில் பிறவி கிடையாது, பிறப்பில் பல்பிறவி பெருமானை என்று ஆழ்வாரம் தெரிவித்தார். பிறப்பிலி, அவனுக்கு பிறப்பே கிடையாது, ஆனாலும் பல பல பிறவிகளை எடுத்தார். எதனாலே? நமக்கெல்லாம் பல பிறவிகள் ஏற்படுகிறதுன்னா புண்ணியம் பாபம் என்கிற கர்மங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். புண்ணியசாலியாக பிறக்கிறோம், பாபசாலியாக பிறக்கிறோம், அந்தந்த கர்மங்களை அனுபவித்து கழிக்கிறோம். பிறந்த இடத்துல மீண்டும் கர்மங்களை சேர்க்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். அப்ப மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு பல பிறவிகள் நமக்கு ஏற்படுகின்றன. ஆனால் பெருமானுக்கு கூட எதற்கு இப்படி பல பிறவிகள்னா, அவர் பல தடவையும் பிறந்து மனுஷர்களை எப்படியாவது தன்பால் ஈர்த்து தன் வசமாக்கி உயர்ந்த ஞான பக்திகளை கொடுத்து இவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பிறக்கிறார். நம்முடைய அவதார பிரயோஜனத்தை கண்ணன் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ன, இதுதான் அவதாரத்திற்கு உண்டான பிரயோஜனம் என்று பெருமானே தெரிவிக்கிறார். எதனால எம்பெருமான் பிறக்கிறார்னா இந்த பயன்களை அடைவதற்காக பிறக்கிறாராம். சாதுக்களை பரித்ராணம், ரட்சிப்பது, உயர்ந்த பக்தர்கள் பாகவதர்களை ரட்சிக்கணும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து அவர்களை விளக்கி ஆபத்தில்லாதபடி அவர்களை காத்தல், அது பரித்ராணாய சாதுனாம். வினாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்கிருத்துக்கள் ரொம்ப தீயவர்கள், தீய கர்மங்களையே புரிபவர்கள், தீய செயல்களிலே ஈடுபட்டிருப்பவர்கள், அப்படிப்பட்ட துஷ்டர்களை நீக்குவதற்கு, அவர்களையெல்லாம் அடக்குவதற்கு வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, இதன் மூலமாக தாமே தர்மத்தை நிலைநாட்டுகிறார். உலகத்துல தர்மம் தானே நிலைநாட்டப்பட வேண்டும். தர்மம் மூலம்தான் இந்த ஜெகத்தே படைக்கப்பட்டிருக்கிறது. ஜெகத்து நடப்பதே தர்மத்தின் ஆதாரத்தில் தான். அப்ப அந்த தர்மம்ங்கிறது செழுமையாக எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நன்றாக நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த 3 காரணத்திற்காகத்தான் எம்பெருமான் பிறக்கிறார்னு தெரிவிக்கிறார். இது எல்லா அவதாரங்களுக்கும் ஒக்கும். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நாரசிம்மாவதாரம்னு எத்தனை அவதாரங்களை எம்பெருமான் எடுத்தாலும் இந்த 3 பிரயோஜனங்களுக்காகத்தான் அவதரிக்கிறார் என்று பெரியோர்கள் அதை நன்றாக நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். அப்படி இருப்பினும் ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் தான் இந்த 3 பிரயோஜனங்கள் நன்றாக முழுவதுமாக நன்கு நமக்கு விளக்கும்படியாக அமைந்திருக்கிறது. மற்ற அவதாரங்கள்லாம் கொஞ்ச காலத்திற்கு ஏற்பட்டு அந்த பயன் முடிந்த பிற்பாடு, அந்த அவதாரமே முடிந்து போன பிற்பாடு மீண்டும் அதனுடைய பெருமை எல்லாரும் தெரிந்து எப்போதும் அதுல ஈடுபட்டார்களான்னா, இன்னைக்கு மத்ஸ்யமூர்த்தியின் இடத்துல நான் ஈடுபடுகிறேன், நான் மத்ஸ்யமூர்த்தி எம்பெருமானுக்கே அடிமை, அவருக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் புரிகிறேன்னு யாரான ஒரு பக்தர் சொல்லுகிறாரான்னு அப்படி காணப்படவில்லையே. அப்ப மற்ற அவதாரங்கள்ல நமக்கு அந்த அளவுக்கு நெஞ்சு செல்லலை. நம்மோடு கூடவே இருந்து பல வருஷம் தன்னுடைய ஆயுசு முழுக்க மனுஷர்களோடு சேர்ந்து எல்லா விதமான குணங்களையும் நன்றாக காட்டின அவதாரம் உண்டா என்றால் அது ஸ்ரீ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். அதனால தான் இதுல நாமும் மிகவும் ஈடுபடுகிறோம். பெருமானும் பற்பல இடங்களிலே கோவில்ல சேவை சாதிக்கும் பொழுதும் அநேகமா இந்த 2 அவதாரங்களோடு தொடர்புடையவனாகத்தான் சேவை சாதிப்பான். அப்படி ஆச்சரியமான இந்த 2 அவதாரங்கள், இந்த 2ஐ பற்றி 2 இதிகாசங்களே நமக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஒன்று ஸ்ரீ ராமாயணம், மற்றொன்று ஸ்ரீ மகாபாரதம். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் என்று தெரிவிப்பார்கள். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயே. நமக்கு ஞானம் வேண்டும். ஞானான் மோக்ஷா அஜ்ஞானாத் சம்சாரா. ஞானத்தினால்தான் நமக்கு முக்தி கிடைக்கும். அஜ்ஞானத்தினாலே சம்சாரத்துல மறுபடியும் பிறவி எடுப்போம். இப்ப ஞானம் வருவதற்கு எது வழி? அது சாஸ்திரங்களை படிக்கணும், வேதங்களை நன்கு படித்து ஆராய்ந்து அதனுடைய அர்த்தத்தை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் செய்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும். வேதம் தான் அனைத்து பிரமாணங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்தது. வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்சிய புஜம் உச்சியதே என்று வசிஷ்டர், அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பராசரர், இப்படி பல ரிஷிகளும் அவர்கள் எல்லோருமே கை தூக்கி சபதமிட்டு சத்தியமாக சொல்லுகிறேன், வேதத்தை காட்டிலும் உயர்ந்த பிரமாணம் கிடையாது. அதே போல கேசவனான எம்பெருமான காட்டிலும் உயர்ந்த தேவத்தை மத்தொன்னு கிடையாதுன்னு தெரிவித்தார்கள். அப்ப வேதங்கள் தான் உயர்ந்த பிரமாணம்னு ஆயிட்டா. ஆனால் அந்த வேதங்களை நாம் நேரடியாக படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் மிகவும் சிரமம். அப்படி படிப்பது கூடாதுன்னு வேதங்களே தெரிவிக்கின்றன. என்ன நேரடியா ஒருத்தன் வந்து படித்து என்னுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னால் அவனுக்கு சட்டென்று எளிமையாக என்னுடைய அர்த்தம் புரியாதா? மிகவும் கடினமான இந்த பதங்களை எல்லாம் அவன் புரிந்து கொள்ளும் பொழுது புத்தி மாறாட்டத்தினாலே, அறிவு குறைச்சலினாலே தப்பாக தவறாக புரிந்து கொண்டு விடுவான். என்னுடைய நேர் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலனா என்னையே சிதைத்து விடுவான்னு வேதம் பயப்படுகிறதாம். அப்ப எப்படி இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும்னா, இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயே விபேத் அல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. வேதம்ங்கிற அந்த புருஷன், வேதம்ங்கிற சாஸ்திரமே ஒரு புருஷனாக அப்படி உருவகப்படுத்தினால் அந்த புருஷன் பயப்படுகிறாராம். ஐயோ, என்னை கிழித்து விடுகிறான் போல இருக்கிறதே. அல்பஸ்ருதகான்னா கொஞ்சமா அறிவிருப்பவர், குறைச்சலா பல பேரிடத்துல அர்த்தங்களை கேட்டதுனாலேயே திருப்தி பெற்று நான் எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன்னு இருப்பவர்கள் மந்தமதிகள், குறைந்த அறிவு படைத்தவர்கள். அல்பஸ்ருதகா அப்படிப்பட்டவர்கள் இந்த வேதத்தை படித்து நான் அர்த்தம் கூறுகிறேன்னு வந்தால்
வேதமே நடுங்குகிறதாம். ஐயோ, என்னை இவர்கள்லாம் தவறா புரிந்து கொண்டு தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணினால் உண்மையான அர்த்தம் என்னங்கிறது உலகத்துல யாருக்கும் புரியாமல் போய்விடுமே, என்னை அவர்கள் சிதைத்து விடுவார்களேன்னு அந்த வேதம் பயப்படுகிறதாம். சரி, அப்படி சிதைக்காமல் படிப்பதற்கு என்ன வழி? சிதைக்காமல் சரியா அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, இதிகாச புராணாபியாம், இந்த இரண்டுத்தினுடைய துணை கொண்டுதான் வேதங்களுடைய அர்த்தத்தை நிர்ணயிக்க வேண்டும். இதிகாசங்கள் புராணங்கள் என்று இரண்டு விஷயங்களை தெரிவித்தன. முதல்ல வேதங்கள் தான் பிரமாணம், அதுக்குத்தான் முன்னுரிமையை கொடுக்க வேண்டும். சரி, அப்படிப்பட்ட வேதங்களை எதனுடைய துணை கொண்டு நாம அதை அணுக வேண்டும்னா, இதிகாச புராணங்களுடைய துணையோடு தான் வேதங்களை அணுக வேண்டும். சரி, வாஸ்தவம். இதிகாச புராணங்களுக்குள்ளே எது மிகவும் சிறந்தது, எது நமக்கு மிகவும் பயனை தரக்கூடியது என்றால் அது இதிகாசங்கள் தான் என்று நிர்ணயிக்கிறார்கள். ரெண்டு சொற்கள் இருக்கா, இதிகாசம் புராணம். இந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுதே புராண இதிகாசாபியாம் என்று சொல்லியிருக்கலாம். வரிசைப்படுத்துறச்ச இதிகாச புராணாபியாம்னு தான் வரிசையில அது அமைத்திருக்கிறது. அதற்கு பதிலா புராண இதிகாசம்னு வைத்திருந்தாலும் ஸ்லோகம் ஒத்து போயிருக்குமே, ஏன் அப்படி வைக்கவில்லை என்று அதை ஆராய்ந்து பார்த்து பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இதிகாசம் தான் இன்னும் பிரபலமாக இருக்கிறது, அதுதான் நமக்கு அறிவை கொடுப்பதில் இன்னும் சிறந்ததாக இருக்கிறதாம். புராணங்களை படித்தும் அர்த்தத்தை பெறலாம், இதிகாசங்களை படித்தும் அர்த்தத்தை பெறலாம். ஆனா நமக்கு சரியான அறிவு, எந்த விதமான சலனமும் இல்லாமல், சந்தேகங்களுக்கு இடம் இல்லாமல், சரியா ஆராய்ந்து தெளிந்த ஒரு அறிவை நமக்கு வழங்குவதற்கு எது சிறந்த கருவியாக இருக்கிறது என்றால் அது இதிகாசங்கள் தான் என்று தெரிவிக்கின்றன. எதனாலேன்னா, இதிகாசம்ங்கிற சொல்லிலிருந்தே அதனுடைய பெருமையை அறியலாம். இதிக ஆஸ்தே யஸ்மின்னு இதிகாசம். இதிக என்றால் இப்படியாம், இப்படியாம், இப்படியாம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அது நடந்த சமயத்திலேயே அது அப்படியே குறிக்கப்பட்டிருக்கும். இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் என்ன வேறுபாடு? இதிகாசம் என்பது அந்த சம்பவம் நடந்த சமயத்திலேயே அது எழுதப்பட்டிருக்கும். இப்ப ஸ்ரீ ராமாயணம், ராமபிரானுடைய சரித்திரம், அவருடைய கதை, அதை பத்தி தான் இதிகாசம் விவரிக்கிறது ஸ்ரீ ராமாயணம். அது எப்பொழுது எழுதப்பட்டது? ராமபிரான் அவதரித்து பின்னர், அவர் பரமபதம் அடைந்த பின்னர் எழுதப்பட்டதா என்றால் அப்படி கிடையாது. ராமர் அவதரித்து அவர் ராவணனை முடித்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு, அதற்கு பின்னர் தான் வால்மீகி மகரிஷி இந்த வேதத்தினுடைய அர்த்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாயணம், அந்த ராமாயணத்தை பின்னர் தான் அவர் எழுதுகிறார். ஆனா ராமன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே சமயத்திலே ராமபிரானுடைய சரித்திரத்தை அப்படியே குறிப்பா அதுல வரைகிறார். அப்ப அவர் வாழ்ந்த சமயத்திலே அந்த கதாபாத்திரம், அந்த அந்த கதையினுடைய நாயகன் அவர் வாழக்கூடிய சமயத்திலே எழுதப்பட்டது இதிகாசம். இதே போலத்தான் மகாபாரதம், கண்ணனெம்பெருமான் அவர் அவதரித்து வாழ்ந்த சமயத்திலேயே வியாசர், வேத வியாசர், அவர் தான் மகாபாரதத்தை இயற்றுகிறார். அவரும் கண்ணனெம்பெருமான் இருந்த அதே சமயத்துல கூடவே இருந்து தாம் என்னென்ன நிகழ்ச்சிகளை கண்டாருங்கிறத இப்படியாம் இப்படியாம் எழுதி வைத்தார். ஆக இதுவே இதிகாசங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. ஆனால் புராணம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, புரா அபி நவஹ, என்றோ ஒரு நாள் நடைபெற்றது. ஜகத்து எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, யார் யார் பிறந்தார்கள், எந்தெந்த வம்சத்துல யார் யார் எப்படி வரிசையா பிறந்தார்கள், எப்படி அந்த வம்சம் பெருகித்து, என்னென்ன கதைகள் நடந்தன என்பதை என்றோ ஒரு நாள் ஒரு ரிஷி மற்றொரு ரிஷியினிடத்துல கேட்க, அவர் வாயாக பதில் வர அதை அப்படியே குறிப்பாக எடுத்து வைப்பது. அப்ப அதுல எல்லா விதமான சரித்திரமும் கலந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் விவரிப்பதாக புராணங்கள் இருக்காது. புராணங்கள் என்பது என்றோ சிருஷ்டி காலத்திலிருந்து தொடங்கி இதற்கு பின்னாடி இப்ப கலியுகம், இதனுடைய முடிவில் என்ன நடக்கும் என்று வருங்கால விஷயங்களையும் சேர்த்து சொல்வது புராணம். ஆனால் இதிகாசம் என்பது அப்பொழுது என்ன நடைபெற்றதோ அதனுடைய குறிப்பு மட்டும் எழுதப்பட்டிருக்கும். இது இதிகாசங்கள், இது புராணங்கள். ஆக இந்த இதிகாசம் என்பது அதே சமயத்துல அந்த கதாபாத்திரம், அந்த நாயகன் வாழ்ந்த சமயத்திலே எழுதப்பட்டிருப்பதினாலே அது இன்னும் பிரபலமானது. ஏன்னா அதுல அந்த அளவுக்கு தவறுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நேரடியா அவரும் இருக்கிறார், கதை நடந்த அதே சமயத்திலே எழுதினவரும் இருக்கிறார், அந்த கதா நாயகனும் அதிலே இருக்கிறார்னா அப்ப நேரடியா என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதி வைத்து விடுவார். ஆனா புராணத்துல என்றோ நடந்ததை பத்தி ஒருத்தர் கேட்க, அவருக்கு அந்த விஷயம் எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லி அதை அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் புராணங்களை மூன்றாக பிரிக்கிறோம். சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் என்று 18 புராணங்களையும் மூன்றாக வேறுபடுத்தி அறிகிறோமே. என்ன காரணம்னா, சொன்ன பிரம்மா தான் ரிஷிகளுக்கு உபதேசிக்கிறார். அந்த பிரம்மாவுக்கு சத்துவகுணம் தலையெடுத்து உபதேசிக்கும் பொழுது எழுதப்பட்ட புராணங்கள்
சாத்விக புராணங்கள். அந்த பிரம்மாவுக்கே ரஜோகுணம் தலையெடுத்து அவர் உபதேசித்த விஷயங்களை எழுதி வைத்தது ராஜச புராணங்கள். அதே பிரம்மாவுக்கு தமோகுணம் தலையெடுத்து அதனாலே உபதேசித்த அர்த்தங்களை எழுதி வைத்தது தாமச புராணங்கள் என்று இப்படி புராணங்களை பிரிக்கிறோம். இதிகாசத்துல அந்த மாதிரி ராஜசமான இதிகாசம், சாத்விகமான இதிகாசம் அல்லது தாமசமான இதிகாசம்னு வேறுபாடு இருக்கிறதானா? அப்படி கிடையவே கிடையாது. அதனாலேயே இதிகாசம்ங்கிறது இன்னும் பிரபலம். அதனாலதான் ஸ்லோகத்துல முதல்ல இதிகாசத்தை வைத்து அடுத்து புராணத்தை தெரிவித்தது. அப்ப இந்த இரண்டுனுக்குள்ளே இதிகாசம்ங்கிறது உயர்ந்ததுன்னு மனசுல வாங்கிட்டோமா? இதிகாசங்களுக்குள்ள ரெண்டு இருக்கே, மகாபாரதம் ஒன்னும் ஸ்ரீராமாயணம் ஒன்னும். இந்த இரண்டுத்திற்குள்ளே எது மிகவும் சிறந்தது, ஒப்பற்றது, நிகரற்றது, நமக்கு எது எளிதிலே பயன் தரக்கூடியதுன்னா அது ஸ்ரீராமாயணம் தான். தெருவில் போற ஒரு சாமானியப்பட்ட ஒரு ஏழை, யாரோ ஒருத்தர் படிக்காதவர், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர், அன்றைய நாள் அந்த கூலி வேலையை செய்துதான் அவருக்கு கூலியே வரும். அந்த அளவுக்கு இருப்பவரிடத்துல கூட போய் கேட்டால் ராம கதை உனக்கு தெரியுமான்னு கேட்டா தாராளமா சொல்லிடுவார். ராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் தசரதனுக்கு பிள்ளை என்ன ராம சரித்திரத்தை ஆரம்பித்தா எப்படி ராவணனை முடித்து மீண்டும் அயோத்தி திரும்பினார்ங்கிற மொத்த கதையும் அந்த சாமானியப்பட்ட மனுஷன் கூட சொல்லி விடுவார். இதே அவர் இடத்துல போய் மகாபாரதம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா அது என்ன சாமி ரொம்ப பெரிய கதையா இருக்குது, இந்த கதை அந்த பக்கம் இருக்கு, அந்த கதை இந்த பக்கம், எத்தனையோ பேர் பறந்திருக்கா போயிருக்கா, அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவரே சொல்லி விடுவாரா? அப்ப ராம கதைன்னு சொன்னால் அது சாமானியப்பட்ட எளியவர்கள் கூட நன்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தைய கேட்டா கூட எனக்கு தெரியுமே ராமாயணம் நான் சொல்றேனேன்னு தாராளமா சொல்ல வந்து விடும். அந்த அளவுக்கு நம்மோடு ஒத்து பழகி அனைவருடைய உள்ளத்தையும் கவரக்கூடியதாக இருப்பது ராமாயணம். மகாபாரதம் அந்த மாதிரி யாரோ ஒரு கிருஷ்ணன் கண்ணனை மத்தினம் மட்ட சரித்திரங்களை மட்டும் தெரிவிக்கிறேன் இல்லையே. யார் யாரோ யார் யாருக்கு என்னென்ன பிறந்தா, குரு வம்சம் என்ன, எது வம்சம் என்ன, எத்தனை அரசர்கள் பிறந்தார்கள், அவர்களுக்குள்ள என்னென்ன சண்டை நடந்தது, பூசல் நடந்ததுன்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி சொல்லாத அத்தனை விஷயங்களும் அதுல சேர்த்து அமைந்திருப்பதினாலே அதை சரியா மனசுல வாங்கி கொண்டு முதலிலிருந்து முடிவு வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவது மிகவும் கடினம். அப்ப மகாபாரதத்தை விட நமக்கு ஸ்ரீராமாயணம் தான் இன்னும் அருகே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோட ஒத்து போய் நம்முடைய அத்தனை விதமான அந்த உணர்வுகளுக்கும் பதில் தரக்கூடியதா இருப்பதுன்னு பார்த்தால் அது ஸ்ரீராமாயணம். அதனாலேயே ராமாயணத்திற்கு ஏற்றம் இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் நம்முடைய ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறார். அப்ப இதிகாசங்களுக்குள்ளே ராமாயணம்ங்கிறது இன்னும் ஏற்றம் படைத்தது. வியாசர் என்பவர் அவர் எல்லா கதையும் சேர்த்து நாராயண கதாமிமாம்னு தான் தொடங்கினார். மகாபாரதத்தை எழுதும் பொழுது சாட்சாத்து நாராயணனுடைய கதையைத்தான் தெரிவிக்க போகிறேன்னு தொடங்கினார். ஆனால் என்னமோ தெரியல, எல்லா விதமான சரித்திரங்களையும் சேர்த்து 18 பருவங்கள்ல இனி மிச்சம் இல்லாமல் எல்லா பரம்பரை அந்தந்த சண்டை எல்லாத்தையும் தெரிவித்தார். ஆனால் ராமாயணத்துல அந்த மாதிரியான எந்த விதமான மற்றையோர்களுடைய சரித்திரமே கிடையாது. ஆதி மத்தியம் அவசானம் ஒரு நூல் எடுத்துக்கொண்டால் முதல் நடுவு முடிவு என்று இந்த மூன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். சொல்ல வந்த விஷயத்தை பத்தி முதல்லையும் கூறியிருக்கணும், நடுவிலும் கூறியிருக்கணும், இறுதியிலும் கூறியிருக்கணும். அப்படி இல்லாமல் தொடக்கத்துல ஒரு விஷயம் பேசுவது, நடுவில் ஏதோ ஒரு விஷயத்த பேசுவது, முடிவுல இந்த இரண்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ விஷயத்தை பத்தி பேசி முடித்தால் அது உயர்ந்த ஒரு நூலாக கருதப்படாது. ஸ்ரீ ராமாயணம் எப்படிப்பட்டதுன்னா தொடக்கத்திலையும் ராமபிரானுடைய கல்யாண குணங்கள், நடுவிலும் ராமனுடைய கல்யாண குணங்கள், இறுதி முடிவு பகுதியிலும் ராமனுடைய கல்யாண குணங்கள் என்று ராமனை பற்றியே மீண்டும் மீண்டும் பேசி அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு நூல் என்றால் அது ஸ்ரீ ராமாயணம். அதனாலேயே அதற்கு பெருமை. இன்னைக்கும் பாரதம் நம்முடைய பூமி சனாதன தர்மத்துல மிகவும் தொன்மையாக கருதப்படக்கூடிய ஒரு காவியம் உண்டால் என்றால் அது முதல் மகா காவியம் ஸ்ரீ ராமாயணம். காலத்தினாலே முற்பட்டது. வியாசர் மகாபாரதம் இயற்றினார்னா அது துவாபர யுகத்திலே, இது திரேதா யுகத்திலே நடந்த சரித்திரம் அல்லவா? அப்ப நம்முடைய சனாதன தர்மத்துக்குள்ள முதல் காவியம், முதல்ல எழுதப்பட்ட ஒரு காவியம் மகா காவியம் உண்டால் என்றால் அது ஸ்ரீ ராமாயணம். இத்தை வரலாறு என்றும் பார்க்கலாம், காவியம் என்றும் பார்க்கலாம், உயர்ந்த ஞானத்தை தரக்கூடிய சாஸ்திரம் என்றும் பார்க்கலாம். எந்த பார்வையிலையும் கண்ணோட்டத்திலும் இதை பார்க்கலாம். வரலாறுன்னு பார்த்தால் திரேதாயுகத்துல என்ன நடந்தது, அந்த தசரத சக்கரவர்த்திக்கு முன்னாடி எப்படி இருந்தது, தசரத சக்கரவர்த்தி எப்படி ஆண்டார், அவருடைய ஆட்சியில என்ன நடந்தது, ராமன் எப்படி பிறந்தான், அவனுடைய சரித்திரம், இதை பத்தி கூறுவதுன்னா வரலாறு நூறுன்னு கொள்ளலாம். ஆனா வெறும் வரலாறா? இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்துல போய் வரலாறு புஸ்தகம் எடுத்து படிக்கிறோம்னா அந்த வரலாறை படிப்பதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அத மாதிரி இந்த ராம்பிரானுடைய வரலாறை படிப்பதுனால நமக்கு எந்த ஒன்னும் பிரயோஜனம் பயன் இல்லையா என்றால் கிடையாது.
ராமனுடைய வரலாறை படிப்பதினாலேயே நமக்கு இன்னும் பக்தி வளருகிறது, ஞானம் வளருகிறது, தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத விஷயங்கள் எல்லாம் இது நமக்கு தருகிறதே. அப்ப இது வெறும் வரலாறு அல்ல, அதற்கு மேலே வரலாறுக்கு மேல காவியமாக அமைந்திருக்கிறது. வாக்கியம் ரசாத்மகம் காவியம் என்று தெரிவிப்பார்கள். வாக்கியம்னா பல சொற்றொடர்கள், அந்த சொற்றொடர்களுடைய கூட்டம் தான் காவியம். அது இனிமை தரக்கூடிய சொற்றொடர்களா இருக்கணும். கரடு முரடா வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு, பலதுக்கும் நமக்கு அர்த்தமே புரியாது. அது ஏதோ ஒரு உயர்ந்த வடமொழி பாஷையில அது பேசி இருக்கும். நல்லா நொற்று பண்ணி சேவிப்பவர்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என்னமா வேதத்தை சேவிக்கிறார்னு கேட்பதற்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குமே தவிர அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளலாம் என்றால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொற்களே கொஞ்சம் அங்கும் இங்கும் நமக்கு ஒன்றும் காதுல சரியா விழவும் விழாது, கரடு முரடா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இனிமையை நமக்கு கொடுக்குமா என்றால் அந்த அளவுக்கு நமக்கு இனிமை ஏற்படாது. கொஞ்சம் பழகணும். வேதாத்தியனம் பண்ணி பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா என்ன இனிமைங்கிறது பின்னாடிதான் நமக்கு அது தெரியும். தொடக்கத்தில் அது தெரியாது. முன்பின் பழக்கம் இல்லாதவர்களுக்கு நேரடியாக பார்த்தால் புரியவே புரியாது. ஆனால் அப்படி அல்லாமல் இந்த காவியம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு வாக்கியத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இனிமையை தருமா, அப்படியே மனசுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது இந்த ராமாயணத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பெருமை. நவரசங்களும் இதுல அமைந்திருக்கிறது. எத்தனையோ ரசங்கள், ஹாஸ்யம், நகைச்சுவை உணர்வு, கோபம், பயம் என்று, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம், சிருங்காரம், கருணை என்று எத்தனையோ ரசங்கள், நவரசங்கள். நாட்டிய சாஸ்திரத்துல 9 ரசங்கள்னு கூறுகிறோமே, அந்த 9 ரசங்களும் இந்த காவியத்துல அமைந்திருக்கிறது. அப்ப இது வரலாறு, அத்தோடு காவியம், அதற்கு மேல உயர்ந்த சாஸ்திரம். வெறும் காவியம் யாரோ புனைந்து எழுதப்பட்ட கதை கிடையாது. அதற்குத்தான் அழகான பிரமாணத்தை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. இதிகாசம்ங்கிறது ஏதோ கதை, ஒரு வரலாறு, ஒரு காவியம் என்று இவ்வளவு நேரம் பார்த்தோமே, அப்படி அல்ல. வேதத்தினுடைய ஒரு அவதாரமாகவே இந்த இதிகாசம் அமைந்திருக்கிறது என்பது ஸ்ரீ ராமாயணத்துக்கு பெருமை. மகாபாரதத்திற்கு இந்த மாதிரி பெருமை உண்டா? வேதமே பிறந்ததுன்ற பெருமை கிடையாது. பாரத பஞ்சமோ வேதா, இது 5வது வேதம், மற்றொரு வேதம்னு தெரிவிக்கிறார்கள். மற்றொரு வேதம் எதற்கு? இருக்கிற வேதத்தையே நம்மால படிக்க முடியல, இதற்கு மேல மற்றொரு வேதம் ரொம்ப கஷ்டம். இருக்கும் வேதங்களே நமக்கு பயன்படக்கூடிய விதத்திலே வந்தால் அதுதானே இன்னும் சிறந்தது. அப்படி வந்ததுதான் இந்த ஸ்ரீ ராமாயணம். வேதவேத்யே பரே பும்சி, வேத வேத்யன், வேதங்களாலே வேத்யன்னா அறியப்படுபவன். 4 வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்கள்னால என்ன அறிய வேண்டும்? நிறைய இருக்கே சுவாமி. வேதங்களை படிக்க படிக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால எத்தை சாரமாக அறிய வேண்டும்னா, வேதங்களுக்கு சாரமாக இருப்பவன் திருமால் கேசவன். அதத்தான் ந சாஸ்திராத் ந வேதாந்தாத் ந சாஸ்திரம் ந மதுமதனாது தத்துவம் அகிலம் என்று வேதாந்தாச்சாரியர் தெரிவித்தார். ந வேதாந்தாத்து சாஸ்திரம், வேதாந்தத்தை காட்டிலும் உயர்ந்த நூல் கிடையாது. மதுமதனன், அதாவது சமுத்திரத்தை கடைந்தவன், அதிலிருந்து அழகான அமிர்தத்தை எடுத்து அனைவருக்கும் கொடுத்தவன். திருப்பார்கடலை கடைந்த எம்பெருமான், வங்கக்கடல் கடைந்த மாதவன், அந்த எம்பெருமான காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு அவர் தெரிவித்தார். அதைத்தான் வியாசரும் சபதமிட்டு வேதங்களை காட்டிலும் உயர்ந்த பிரமாணம் கிடையாது, கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு தெரிவித்தாரா? அப்ப அது ஒன்னோடு ஒண்ணு பொருந்தியதுன்னு கொள்ளணும். வேதங்களை காட்டிலும் உயர்ந்த பிரமாணம் கிடையாது, எம்பெருமான் திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவதை கிடையாதுன்னா அப்ப வேதங்கள் திருமாலையே பறைசாற்றுகின்றன. வேதங்களாலே அறியப்படுபவன் திருமால் ஒருவனே, ஜெகத்துக்கு காரணமா இருப்பவன் ஸ்ரீயப்பதி என்றுதான் அந்த வேதங்கள் கூறுகின்றன. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல வேத வேத்யே, வேதத்தினாலேயே அறியப்படுபவன். திருப்பாவையில ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் ஆண்டாள் தெரிவித்தாள். ஊற்றமுடையாய்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அசைக்கவே முடியாத உறுதியோடு கூடியவனா எம்பெருமான். எம்பெருமான நம்மால் அசைத்தே பார்க்க முடியாது, நல்ல உறுதியாக இருக்கிறான். எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறான்? வேதங்களையே அடிப்படையாக ஆதாரமாக கொண்டிருக்கிறான். இந்த வேதங்களை துணை கொண்டு அவ்வெம்பெருமான அறியணும். வேதங்கள்னாலேயே அவன் அறியப்படுபவனாக இருக்கிறான். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா, வேதாந்த கிருத்து வேத விதேவச்சாகம் என்று கண்ணனும் தெரிவித்தார். சர்வைஹி வேதைஹி, ருக்வேதம் மட்டும்தான் திருமாலை பேசும், யஜுர்வேதம் அக்னியை பத்தி பேசும், சாமவேதம் மற்றொரு தேவதையை பேசும் கிடையாது. அனைத்து வேதங்களும் எம்பெருமானை பேசியே தீரும். எம்பெருமானை தவிர வேறு எந்த தேவதையும் பறைசாற்றாது. மற்ற தேவதைகளை பேசும்படியான பாகங்கள் இருந்தாலும்
அங்கான்யா தேவதாக, மற்ற தேவதைகள் எல்லாம் இந்த பரமபுருஷனுக்கு அங்கங்கள். உடல்ல எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, கை கால் முதலான உறுப்புகள் இருக்கு. பரமபுருஷனுடைய மற்றைய அவயவங்களாகத்தான் மற்ற தேவதைகள் இருக்கிறார்கள்னு தான் வேதங்கள் கூறுமே தவிர, இப்ப வேதங்களுக்கு முடிவான பொருள் அது திருமால், ஜெகத்துக்கு சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீயபதியா. அப்படிப்பட்ட பரே பும்சின்னா பரமபுருஷன், பரமாத்மா. அந்த பரமாத்மா ஜாதே தசரதாத்மஜே, அவன் தசரதனுக்கு குமரனாக பிறந்த அதே சமயத்திலே இந்த வேதங்கள் என்ன ஆயித்துன்னா சாட்சாத்து ராமாயணாத்மனா பிராச்சேதஸ் ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா. பிராச்சேதஸ் என்று வால்மீகி ரிஷிக்கு பெயர். பிரச்சேதஸ் என்ன ஒரு ரிஷி இருந்தார், அவருடைய குமாரர் தான் இவர். அதனால பிராச்சேதஸ் என்று இவருக்கு பெயர் ஏற்பட்டது என்ன ஒரு விதமாக பொருள் உரைக்கிறார்கள். அல்லது பிரச்சேதஸ் என்றால் வருண், இவர் அதாவது காற்று, வாயு தேவதை. அந்த வாயு தேவதையினாலே இவர் புற்று மூடி, அதாவது வல்மீகம்னு சொன்னால் புற்று. இவர் நீண்ட காலத்துக்கு தபஸ் செய்து கொண்டிருந்தாரா, அவருக்கு பேர்ல அப்படியே மண் புற்று கட்டிவிட்டதாம். அந்த சமயத்துல அவரை தெளிவித்து பெருமானுடைய அந்த பிரத்யக்ஷம் ஏற்படுகிற சமயத்திலே வாயு பகவான் வீசி வீசி, நிறைய வருண தேவதை வாயு பகவான் இருவரும் அந்த இடத்துல வீசி மழையை பொழிந்து அந்த மண்ணெல்லாம் கரைத்து அவரை புற்றிலிருந்து வெளிப்படும்படியாக செய்தார்களாம். அப்படி செய்ததுனாலே பிராச்சேதஸ், இந்த வாயுவினாலே இவருடைய புற்றானது அப்படி நகர்த்தப்பட்டு இவர் வெளிவந்ததினாலே பிராச்சேதஸ் என்று இவருக்கு பெயர் ஏற்பட்டது என்றும் பொருள் உரைக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட வால்மீகியினுடைய திருவாக்கினாலே ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தது வேதங்கள். அப்ப வேத வேத்தியனான பகவான் தசரதனுக்கு குமரனாக தாசரதியாக பிறந்த அதே சமயத்திலே வேதங்கள் ராமாயணமாக பிறந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுவே ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏற்றம். 4 வேதங்கள் 4ம் சேர்ந்து இப்போ ஒரு காவியமாக, ஒரே நூலாக, ஒரு ராமாயணமாக வந்து விட்டதுன்னா அது இன்னும் இனிமை தரக்கூடிய விஷயமாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமாயணத்தை தொன்று தொட்டு பல பெரியோர்களும் பல ஆச்சாரியர்களும் இதை தங்களுக்கு கண்ணாக கொண்டு பிராணனாக கொண்டு அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கும் பாரதத்திலே சனாதன தர்மத்திலே எத்தனையோ பெரியோர்கள் தினப்படி ஸ்ரீ ராமாயண பாராயணம் பண்ணுவது. ராமாயண பாராயணம் இல்லாமல் அன்றைய நாள் உணவு சாப்பாடு இல்லைன்னு வாழக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ ஆசேது ஹிமாச்சலம், ஏதோ ஒரு பிரதேசத்துலதான் இப்படி நடக்கிறதான்னா ஹிமாச்சலம் தொடங்கி கீழே சேது வரைக்கும் இந்த பாரதம் முழுவதிலும் ராமாயணம்ங்கிறது அனைவரோடும் அப்படி ஒன்றி காணப்படுகிறதா. அப்ப வாழ்க்கையோடும் ஒன்றியதாய், சாஸ்திரங்களுக்குள்ளேயும் சிறந்ததாய், நமக்கு சிறந்த ஞானத்தை கொடுப்பதாய், மிகவும் இனிமை கொடுப்பதாய், எல்லா விஷயங்களும் பொருந்தி இருப்பது இந்த ஸ்ரீராமாயணம். அப்படிப்பட்ட ராமாயணத்தை வருஷம் முழுவதுமே அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு நாழி இல்லை, பொழுது இல்லை, ஞானம் இல்லை. உலகத்துல எத்தனையோ அலுவல்கள், லௌகிக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். சரி, கடைசி பட்சம் ஸ்ரீ ராமபிரானுடைய அவதார திருநக்ஷத்திர சந்தர்ப்பத்திலே ஒரு 10 தினங்கள் அந்த ஸ்ரீராமனுடைய கதையை நாம் அனுபவிக்க வேண்டும். எதற்கு ராமாயணத்தை கேட்கணும்னா, ராமபிரானே கேட்டிருக்கிறார். ராமபிரானே இந்த ராமாயணத்தை ஆர்வத்தோடு கேட்டிருக்கிறார் என்றால், பாட்டுடை தலைவன் காவிய நாயகனான ராமனே கேட்கிறார்னா அப்ப நாம கேட்பதுல என்ன கேள்வி என்ன வேண்டி இருக்கு? நிச்சயம் கேட்க வேண்டும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 புருஷார்த்தங்கள் 4ஐயும் கொடுக்கக்கூடியதாய், சிறந்த ஞான பக்திகளை வளர்க்கக்கூடியதாக இருப்பது. நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எத்தனையோக்கு இதுல பதில் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ அல்லல்கள், அந்த அல்லல்கள் எல்லாம் இந்த இதிகாசங்கள் தான் நமக்கு போக்கும். வேதங்கள் நேரடியா கருத்துக்களை சொல்லும். ஆனா வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் நேரடியா வேதங்கள்ல பதில் இருக்குமா என்றால் இருக்காதே. அது ஏதோ வரட்டுத்தனமா இப்படிதான் உலகம் படைக்கப்பட்டது, இதுதான் கொள்கை என்று வரிசையா சொல்லி கொண்டு போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல, அவரவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அறிவு, அதற்கேற்றாற் போல சிந்தனை திறன், அதற்குள்ள அவர்கள் குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சூழல்கள், சிக்கல்கள், இதையெல்லாம் இந்த இதிகாசங்கள்ல தான் கதை மூலமாக வர்ணிப்பதினாலே அந்த கதையை கேட்க கேட்கவே இதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு, அப்ப எனக்கும் இதே மாதிரி நடக்கிற அந்த சமயத்திலே இதே தீர்வை நானும் எடுத்துக்கொள்ளலாம், எனக்கும் இந்த ஆபத்து வர்ற சமயத்துல நிச்சயம் அது விலகும் என்று இந்த கதைகளை பார்த்துத்தான் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆக அப்படி நமக்கு வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக இருப்பது இந்த ஸ்ரீராமாயணம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணத்தை ஒரு 10 தினங்கள் ஸ்ரீராமபிரானுடைய அந்த திரு நட்சத்திர மகோத்சவம் ஸ்ரீராமநவமி என்று கொண்டாட இருக்கிறோம். பங்குனி மாசத்து அதாவது சுக்லபக்ஷத்து நவமி திதி,
புனர்வசு நட்சத்திரம் ராமபிரான் அவதரித்த திருநக்ஷத்திரம். ஆனாலும் அந்த வருஷத்துல ஒரு நாள் அவருடைய திருநக்ஷத்திரம் திரு அவதார மகோத்சவத்தை கொண்டாடுற சமயம்னு பார்த்தால் அது ஏனோ திதியை வைத்துதான் கொண்டாடுகிறோம். மாசாந்தரங்கள்ல மாசம் புனர்வசு நட்சத்திரம் ராமபிரானுடைய அவதார நட்சத்திரம்னு கொண்டாடுகிறோம். ஆனா அதே சமயத்துல வருஷத்துல அவருடைய பிறந்த நாள், அவருடைய ஜென்ம தினம், அவருடைய திருநக்ஷத்திரம் எது என்றால் அது அநேகமா திதியை ஒட்டி தான் கொண்டாடுகிறோம். இப்ப நரசிம்ம பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரம், ஆனால் நரசிம்ம ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம்னா அது திரையோதசி சதுர்த்தசி இந்த 2 திதிகளும் கலந்து பிரதோஷ காலத்திலே சாயம் பொழுதிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற அந்த திதி என்றுதான் அது வைகாசி மாசம், அப்பொழுது அது ஏற்பட வேண்டும். சுக்லபக்ஷத்துல அதாவது வளர்பிறையில ஏற்படக்கூடிய அந்த திரையோதசி சதுர்த்தசி 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பொழுதைத்தான் நரசிம்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி ஸ்ரீ ராம நவமி திதியை முக்கியமாக கொண்டு கொண்டாடுகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி அது அஷ்டமி திதியை முக்கியமாக கொண்டு கொண்டாடுகிறோம். அப்ப அதை போல பார்த்தால் பங்குனி மாசத்து இந்த சுக்லபக்ஷ நவமி திதி ஸ்ரீ ராமபிரானுடைய ஜென்ம தினோத்சவம், அழகான திருநக்ஷத்திர மகோத்சவம். அதை ஒட்டினார் போலே இந்த ஆண்டாளம்மாள் மடம் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த திவ்யமான இடத்திலே அருகிலேயே ஸ்ரீ பக்தவத்சல பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சந்நிதிக்கு அருகாமையிலே இவ்விடத்திலே ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரம், ஸ்ரீ ராமாயணத்தை ஒரு 10 தினங்கள் கேட்க வேண்டும்னு ஒரு நியமனம். அதற்கேற்ப யதாமதி யதா அவகாசம், எவ்வளவு பொழுது இருக்குமோ அடியனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல அர்த்தங்களை விண்ணப்பித்து ஸ்ரீ ராமபிரானுடைய அருளுக்கு பாத்திரமாவோம் என்று கூறி முதல்ல தொடங்குவோம். இன்றைய தலைப்பு ஸ்ரீ ராம ஜனனம், ராமபிரானுடைய அவதாரம். அதை பத்தி தான் முதல்ல சொல்லணும்னு இன்றைய தலைப்பு. ராமபிரான் எதற்கு அவதரித்தார்னு பார்த்தால் அது ஏற்கனவே ஒரு விதமாக பார்த்தோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பார்த்தோமா. ஆனால் இந்த 3 பயன்களுக்குள்ள எது முக்கியமான பயன் இப்ப கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், இதிகாச புராணாபியாம். அந்த வரிசைப்படுத்தும் பொழுது முதல்ல இதிகாசம் சொன்னதுனால அதற்குத்தான் பெருமை அதிகம்னு பார்த்தோமா. அத மாதிரி இப்ப 3 பயன்கள் சொல்லியிருக்கிறதுக்குள்ளே முதல்ல சொல்லப்பட்டதுதானே சற்று பெருமை அதிகமாக இருக்கும், அதுதானே முக்கியமான பயனாக இருக்கும். அப்ப சாதுக்களை ரட்சிப்பதுங்கிறது தான் முக்கிய பயன். இந்த அவதாரங்களுக்கு எது முக்கிய பயன்னா சாதுக்களை ரட்சிப்பது. சாது யாரு, எப்படி ரட்சிக்கிறாங்கிறது பின்னர் பார்ப்போம். ஏன் துஷ்டர்களை அழிப்பது கூட ரொம்ப முக்கியமாச்சே சுவாமி. உலகத்துல நிறைய துஷ்டர்கள் மலிந்து போகிறார்கள். தேவர்கள் எல்லாம் போய் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி ராட்சசர்கள் அசுரர்கள் மலிந்து போய் பூமி பாரத்தை பொறுக்க முடியல, பூபாரத்தை குறைப்பதற்காக நீர் அவதரிக்க வேண்டும்னு போய் பிரார்த்திக்க, அதனாலே எம்பெருமான் அவதரிக்கிறான் கேள்விப்பட்டிருக்கோமே. அப்போ பூமியில நிறைய துஷ்டர்கள் அதிகமாக போய் அவர்களை முடிப்பதற்காக எம்பெருமான் பிறக்கிறான்ங்கிறத முக்கிய பயனாக சொன்னால் என்ன, அது முக்கிய பயன் இல்லையா? அல்லது தர்மம் அழிந்து போகிறது, தர்மத்திற்கு வாட்டம் வருகிற சமயத்துல நான் வந்து பிறக்கிறேன்னு கண்ணன் தெரிவித்தாரே, அப்ப தர்மத்தை நிலைநாட்டுவது முக்கிய பயன் இல்லையா என்றால் வாஸ்தவம் அதெல்லாம் முக்கியமான பயன்தான். ஆனால் இந்த முதல் பயன் சாதுக்களை ரட்சிப்பதுங்கிற முதல் பயனை செய்யும் பொழுதே மற்ற 2ம் தன்னடையே ஏற்பட்டு விடும். மேலும் இந்த 2த்திற்காக எம்பெருமான் அவதரிக்கவே வேண்டாம். வைகுந்தத்துல இருந்து கொண்டே துஷ்டர்கள் அழிந்து போகுவது, அழிந்து போக கடவுதுன்னு ஒரு நினைவு, பெருமாள் ஒரு நினைவினாலேயே இந்த துஷ்டன் ராவணன் அழியட்டும், கம்சன் அழியட்டும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூட வேண்டாம், மனசால சங்கல்பித்தாலே அது நடந்தே போய்விடும். ஏன்னா அவருடைய சங்கல்பத்தினாலதான் உலகமே படைக்கப்படுகிறது. சதபோ தப்பியத சதபஸ்தப்வா என்று அந்த எம்பெருமான் சரி ஜெகத்தை படைக்கலான்னு நினைக்கிறாராம். நினைத்த மாத்திரத்திலேயே உடனே பிரகிருதி மகானாகிறது, மகான் அகங்காரமாகிறது, அதிலிருந்து பஞ்சபூதங்கள் உண்டாகின்றன, ஒரு உடல் ஏற்பட்டு சதுர்முக பிரம்மாவை அந்த க்ஷணத்திலேயே படைக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று திருமழிசையாழ்வார் காட்டினாரே. அப்ப ஜெகத்தை படைப்பதே ஒரு நினைவு சங்கல்பத்தினாலே செய்கிறார். சங்கல்பம்னா நினைவு. பெருமான் ஒரு நினைவாலேயே ஜெகத்தை படைத்து விடுகிறார்னா அந்த ஜெகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துஷ்டன் ஒரு துஷ்டர்களை முடிப்பதற்கு அவர் நேரம் வரணுமா? அவசியமே இல்லையே. அதே நினைவாலேயே துஷ்டர்கள் அழிந்து போக கடவுதுன்னு சொன்னால் அடுத்த க்ஷணம் அத்தனை தீயவர்களும் அழிந்து விடுவார்கள். அதே மாதிரிதான் அந்த துஷ்டர்கள் அழிச்சாச்சுன்னாலே அதர்மம் போயிடுமே. இந்த அதர்மத்தை புரிபவர்களே துஷ்டர்கள் தான், தர்மத்தை செய்ய விடாமல் தடுப்பவர்களே துஷ்டர்கள் தான். அந்த துஷ்டவர்கள் எல்லாம் தீயவர்கள்லாம் அழிந்து போகட்டும்னு சங்கல்பம் செய்தால் அடுத்த நொடி அவர்கள் அழிந்து போக தர்மம் நிலைநாட்டப்படுமே. அப்ப இந்த 2 காரணத்திற்காக பெருமான் அவதரித்து
கீழே வந்துதான் இதை செய்ய வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை. அவதாரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அவதரதி இது அவதாரஹா, மேலிருந்து கீழே இறங்குகிறான். மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே இறங்குறாருன்னா அவதாரம்னு சொல்லணுமான்னா அதற்கு அவதாரம்னு சொல்ல முடியாது. தன்னுடைய உயர்ந்த மேலான பண்புகளில் அந்த வெளிப்படக்கூடிய இடத்திலிருந்து ஒருத்தன் இறங்கி அப்பேற்பட்டவனும் கீழே தன்னுடைய பெருமையை பார்க்காமல் எளியவர்களோடு கலந்து பழகுமா போலே கீழே வந்தால் அப்பதான் அவதாரம்னு சொல்ல முடியும். வைகுண்டத்துல எப்பேற்பட்ட பரவாசுதேவன் பரமாத்மா எழுந்தருள் இருக்கிறார். நித்திய முக்தர்களாலே சதா அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த அனுபவத்தை ஒரு பொருளாக மதியாமல் கீழே உலகத்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தான் எப்பேற்பட்டவன் பராத்பரன், இந்த உலகம் எவ்வளவு தாழ்ந்தது, பஞ்சபூதங்களாலே தம்மாலே படைக்கப்பட்ட ஒரு தாழ்ந்த இந்த இடத்துல தாம் மிகவும் விருப்பத்தோடு வந்து பிறக்கிறார் என்றால் அதுதானே உண்மையில பெருமை. தன்னுடைய பெருமையும் பாராமல் இதனுடைய தாழ்வையும் பாராமல் இத்தோடு ஒக்க கலக்க ஒன்றாக கலந்து பரிமாறுவதற்காக கீழே வருகிறான். அப்ப இதுவே அவதாரம்னு கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அவதாரத்திலே முக்கிய பயன் என்னன்னா சாது சம்ரக்ஷணம், சாதுக்களை ரட்சிப்பது. சாதுக்களுக்கு ஆபத்து வருகிற காலத்துல அவர்களை ரட்சிக்கிறோம். இது கூட கீழே வர வேண்டாமே, மேலிருந்தே அந்த சாது ரட்சிக்கப்படட்டும்னு சொன்னால் முடிந்து விடுமே என்றால் சாதுக்கள் அந்த மாதிரி தங்களை பாதுகாப்பதற்கு கேட்கவே இல்லை. தங்களுடைய உடலுக்கு ஆபத்து, இல்லை தங்களுடைய சொத்துக்கு ஆபத்து, இந்த மாதிரி சமயத்துல இந்த சாதுக்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காக பெருமான் வருகிறானா என்றால் இது ஆபத்தே கிடையாது. சாது என்பவன் யாரு? பரம சாது சுவாமி. சண்டைக்கே போக மாட்டார், வம்பு தும்புன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். சாதுன்னு சொல்றோமே, இதுவா சாதுங்கிற சொல்லுக்கு அர்த்தமானா அது கிடையாதான். சத்துவகுணம் மேலோங்கி இருப்பவர், நல்ல ஞானத்தோடு இருப்பவர், பரமாத்மாவையே இடைவிடாமல் சிந்திப்பவர் தான் சாதுன்னு அர்த்தம். உலக விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார், ஆனா வம்பு தும்புக்கு மட்டும் போக மாட்டார். இப்படிங்கிறவரை சாதுன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டும் பார்ப்பார், அவரையும் சாதுன்னு சொல்ல முடியாது. தான் யாரு ஆத்மாங்கிறத புரிந்து கொண்டு சத்துவகுணம் தான் சிறந்ததுங்கிறத தெரிந்து கொண்டு பரமாத்மாவுக்கு தான் அடிமைங்கிறத புரிந்து கொண்டு அவரையே யார் இடைவிடாமல் தியானிக்கிறாரோ அவரை எப்போதும் அனுபவிக்கணும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள்னு யார் ஒருத்தர் தெரிந்து கொண்டாரோ உணர்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் சாது என்று பெயர். அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு என்ன ஆபத்து வரும்? அந்த எம்பெருமானை நன்றாக வழிபடுவதற்கு தடங்கல்கள் வந்தால் அதுதான் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து. தங்களுடைய உடலுக்கு ஆபத்து வந்தால் ஆபத்துன்னு அவர்கள் பிரமிக்க மாட்டார்கள். அது ஆபத்தே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் உடல் அழியத்தான் போறது. ஒரு நாள் பிறந்ததுன்னா ஒரு நாள் அழிந்து தானே போறது. மேலும் பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட உடல்னா மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்பப்போ ஏதோ அதற்குன்னு வியாதி வைக்க வரதான் வரும். அதனாலலாம் அவர்கள் கலங்கவே மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எதற்கு கலங்குவார்கள்னா பெருமானுக்கு நடைபெற வேண்டிய பூஜை, அவருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய புஷ்பம், அவருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆகாரம் பிரசாதங்கள், இதிலெல்லாம் குறைவு வந்து விட்டது. சரியா இதெல்லாம் செய்ய முடியலையே, அவரை எப்போதும் இடைவிடாமல் அனுபவித்து தொண்டு செய்யணும்னு பார்க்கிறோம். அதற்கு பல தடைகள் வருகிறதே என்று இதைத்தான் அவர்கள் ஆபத்தாக நினைவார்கள். அந்த சமயத்தில அந்த ஆபத்தை போக்குவதற்கு எம்பெருமான் நேரடியாக வந்தால்தான் இந்த ஆபத்தையே போக்க முடியும். ஒரு கஜேந்திர ஆழ்வான், இதைத்தான் அடிக்கடி உதாரணமா தெரிவிக்கிறார்கள். கஜேந்திர ஆழ்வான் அந்த மடுக்கரையில ஒரு முதலையினாலே பீடிக்கப்பட்ட பொழுது, ஓ நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய்ன்னு அழைத்ததே. என்ன ஆரிடர்? இடர்னா துக்கம். ஆரிடர் ரொம்ப பெரிய துக்கம், கஷ்டம் வந்து விட்டது. முதலை வாயால பிடித்து இழுத்து இழுத்து நீருக்குள்ள இழுத்து கொண்டு போகிறது. துதிக்கை முழுந்தக்கூடிய ஆபத்துன்னு எழுதுகிறார்கள் ஆச்சாரியர்கள். துதிக்கை முழுந்துகிற ஆபத்துன்னா அந்த அளவுக்கு ஆணைங்கிறது எவ்வளவு பெரிய உருவம். அந்த மடுவுல ஜலத்துக்குள்ள முதல்ல பிடித்து இழுத்து 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 தலையெல்லாம் இப்ப உள்ள போயிடுது. யானையினுடைய துதிக்க மட்டும்தான் ஜலத்துக்கு வெளியில தெரியறதாம். அந்த அளவுக்கு அது உள்ளே நன்றாக இழுத்து செல்லப்பட்டது. இதுதான் ஆரிடரா? இதுதான் ஆரிடரா என்றால் கேட்கறதா? இதுதான் ஆரிடரா என்றால் ஆணைக்கு வந்த அந்த ஆரிடருங்கிறது வெறும் தன்னுடைய உடலுக்கு ஏற்பட்ட ஆபத்து இல்லை. பின்ன எதை அது ஆரிடராக சொன்னதுன்னா, தாமர புஷ்பத்தை பறித்து விட்டேன் குலத்திலே. இந்த தாமர புஷ்பம் பூத்திருப்பதே பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பிப்பதற்குத்தான்.
ஐயோ, அது வாடுவதற்கு முன்பு அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியாமல் நான் அத்தை பாழே போக்கினேனே. பறித்த புஷ்பத்தை பெருமானுடைய திருவடியில சேர்த்து என்ன அழகா அந்த எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கிறான்னு சேவிக்க ஆசைப்பட்டேன். அது நடக்காமல் மேல இந்த புஷ்பத்தை வேற நான் பாழடிக்குமா போல செய்து விட்டேனே. படைத்தது எம்பெருமான், எல்லா ஜகத்தையும் இந்த பொருள்களையும் எம்பெருமான் படைக்கிறான். அவருடைய சிருஷ்டியில இந்த மாதிரி ஒரு பூவை நான் வீணாக்கினேன் என்ன, அது மிகவும் வருத்தப்பட்டதான். அந்த வருத்தத்தை இப்ப எப்படி போக்கடிப்பது? தான் நேரடியாக வந்து அந்த புஷ்பத்தை தன்னுடைய திருவடியில சேர்த்து கொண்டால்தான் யானையினுடைய இந்த ஆபத்து, அதனுடைய கஷ்டத்தை போக்க முடியுமா? அப்ப ஆணை தன்னுடைய உடலுக்கு வந்த அந்த கஷ்டத்தை ஆபத்துன்னே அதை அறிவிக்கல. எது ஆபத்து? இந்த புஷ்பத்தை பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கணும். இந்த புஷ்பத்தை விட அந்த தாமரை போன்ற திருவடிகள் இன்னும் எவ்வளவு மென்மையா, பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா போக்கியமா இருக்கு. அதற்கும் இதற்கும் ஒரு போட்டி வைத்தால் அதுதான் ஜெயிக்கும். என்ன, இதை நன்றாக அனுபவிக்க வேண்டும்னு தான் அந்த யானை ஆசைப்பட்டது. இது எங்கேருந்து நடக்கும்? வைகுந்தத்திலே இருந்து யானை ரட்சிக்கப்படட்டும்னு சொன்னால் முதலை போயிடும், யானை ரட்சிக்கப்பட்டு விடும். ஆனா புஷ்பத்தை பெருமானுடைய திருவடியில சேர்த்து அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டது நடக்காதே. அதைத்தான் அது ஆபத்துன்னு சொன்னது. இது நடவாமல் போனால் பிராணனே தரிக்காதுங்கிற நிலைமை அதற்கு ஏற்பட்டது. அப்ப அதை இப்ப ரட்சிக்க வேண்டும், அதை காக்க வேண்டும் என்றால் பெருமான் நேரடியாக வந்தால் தானே முடியும். அதே மாதிரிதான் இப்ப ராமபிரானும் நேரடியாக இந்த பூவுலகத்திலே வந்து அவதரித்தால்தான் பல நல்லோர்களை அவனால காக்க முடியுமா. ஒரு சபரி அப்படிங்கிற ஒரு நல்லவளை காத்திருக்கிறார். குஹன் என்கிற ஒரு நல்லவனாக ஆக்கி ரட்சித்திருக்கிறார். சுக்ரீவன் அவனை ஒரு சாக்காக கொண்டு அத்தனை வானரங்களையும் ரட்சித்திருக்கிறார். ஒரு திருவடி விபீஷணன் ரட்சித்திருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர். மேலும் அங்க அயோத்தி நகர வாசிகள் அங்க இருக்கிற அத்தனை பேரும் ராமன் ராமன் ராமன்னு ராமனையே நாடி கடைசியில அத்தனை பேரும் வைகுந்தத்துக்கே சென்றனரே. கற்பார் இராமபிரான எல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசர முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுடைய எம்பெருமான் அவதரித்ததுனாலதான் அவருடைய அழகில இத்தனை பேரும் ஈடுபட்டு அத்தனை பேரையும் வாரிப்பிடியா வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போனானே. எம்பெருமான் ஒவ்வொரு தடவையும் மேல வைகுந்தத்திலிருந்து சொல்லிவிட்டு வருவானாம், நான் கீழே போறேன், இப்போ எத்தனை ஜீவாத்மாக்களை முடியுமோ அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு வருகிறேன்னு சொல்லித்தான் கீழே போவறான். அப்படி எல்லா அவதாரத்திலையும் கீழே வந்து அவதரித்த சமயத்துல எந்த அவதாரத்துல அவருக்கு நிறைய பேர் கிடைத்தார்கள்னா எந்த அவதாரத்திலையும் கிடைக்கல. ஒரே ஒரு ராமாவதாரத்துலதான் அயோத்தி நகரத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் வைகுந்தத்தை ஏத்தி என்று ஆழ்வார் தெரிவித்தா போல அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போனாரே தவிர அதற்கு முன்னாடி இருந்த அவதாரங்கள், அதற்கு பின்னாடி ஏற்பட்ட கிருஷ்ணாவதாரம் நேர பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். கேட்ட அர்ஜுனன் கூட வைகுந்தத்துக்கு போய் சேரல. அப்போ கிருஷ்ணாவதாரத்துல யாருமே பயன் பெற்றதாக தெரியல. இருக்கா யாரோ 2 பேர், ஒரு தயிர்காரி, அந்த மாதிரி ஒரு 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 விதுரன், இந்த மாதிரி சில பேர் கிடைக்கலாமே தவிர வாரிப்பிடியா ஊர்ல இருக்கக்கூடிய புல் பூண்டு முதலான ஜீவராசிகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போனாருங்கிற பெருமை அது ராமனை தவிர வேற எந்த அவதாரத்திற்கும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது ஸ்ரீ ராம அவதாரம். அப்படிப்பட்ட அந்த ராமன் அவருடைய திவ்யமான சரித்திரத்தை தான் கேட்க போகிறோம். அவர் அவதரித்தது அப்ப எதற்காகன்னா தான் நேரே வந்து பிறந்தால்தான் இப்படிப்பட்ட நல்லோர்களை உருவாக்கி தான் இல்லாமல் இவர்களால தரிக்கவே முடியாது. அயோத்தி நகர வாசிகள் எல்லாம் ராமன் இல்லைன்னா தரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவர்களை எல்லாம் சிறந்த சாதுக்களாக ஆக்கி சாதுக்களை ரட்சித்தார். இந்த முக்கியமான பிரயோஜனத்துக்கு தான் ராமன் அவதரித்தார். அப்படி அவதரித்தது சுபமான இந்த சுக்லபக்ஷத்து நவமி, பங்குனி மாசத்து சுக்லபக்ஷ நவமி. ஆனால் ஸ்ரீ ராமாயணத்துபடி பார்த்தா அது சைத்திர மாசத்து புனர்வசு நட்சத்திரம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகேததே என்று சித்திர மாசத்து நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்துல அவதரித்தார்னு வால்மீகி ராமாயணத்துல அமைந்திருக்கிறது. ஆனால் நாம் தற்பொழுது பங்குனி மாசத்துல கொண்டாடுகிறோமே என்றால் அது 2 விதத்துல வைத்துக் கொள்ளலாம். பஞ்சாங்கம் கணிக்கும் பொழுது சூரியனுடைய கதிப்படி, சூரியன் சஞ்சாரத்தைப்படி கணிக்கக்கூடிய பஞ்சாங்கம் சௌரமானம் என்று சொல்லுவது உண்டு. சந்திரனுடைய சஞ்சாரம், அவர் பிரவேசம், அவர் எப்படி ஒவ்வொரு இதுவா நகருகிறார், நட்சத்திரங்களை நகருகிறார்னு பார்த்து அதன்படி கணிப்பக்கூடிய பஞ்சாங்கம் சாந்திரமானத்து பஞ்சாங்கம். இப்ப சாந்திரமானத்தின்படி இந்த மாசம் அமாவாசை, நாளைய தினம் அமாவாசை வந்துடுதா, அமாவாசைக்கு அடுத்த தினம் பிரதமையிலிருந்தே மாசம் பிறந்து விடுகிறது. அப்ப சாந்திரமானத்தின்படி அமாவாசைக்கு அடுத்த தினம் மாசம் பிறக்கிறதுன்னா இப்ப அடுத்து நாளைக்கு மறுதினமே சைத்திர மாசம் அவர்களுக்கு வந்துவிடும். சைத்திர மாசம்னா சந்திரனும்
சித்திரையும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் இந்த மாசம் முழுக்க. முக்கியமா பௌர்ணமி திதி அது சித்திர நட்சத்திரத்தன்று வரும். முழு நிலவு பௌர்ணமி அது சித்திர நட்சத்திரத்தை ஒட்டி வரும். அப்ப சந்திரனும் சித்திரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாசம்ங்கிறது சந்திரனுடைய கதி, அவருடைய அந்த சஞ்சாரத்தின்படி பார்த்தால் அமாவாசைக்கு அடுத்த தினமே மாசம் தொடங்கி விடுகிறதா. அப்போ சைத்திர மாசம் நாளை மறுதினம், நாளைக்கு அமாவாசை, அதற்கு மறுதினத்திலிருந்து தொடங்கி விடுகிறது சந்திரன் அந்த பஞ்சாங்கத்தின்படி. அதனால தான் சைத்ரே நவமிக்கே திதே என்று அந்த சைத்திர மாசத்துல நவமி திதி என்று கொள்ள வேண்டும். ஆனால் சூரியனுடைய அந்த கதிப்படி பார்த்தால் அது இந்த அமாவாசை பௌர்ணமி இதை வைத்து கொண்டு வராது. சந்திரனுக்கு தான் அமாவாசை பௌர்ணமி, சூரியனுக்கு அந்த மாதிரி கிடையாது. சூரியன் ஒவ்வொரு ராசியா பிரவேசிப்பார். மேஷ ராசி, ரிஷப ராசி, கடக ராசி, மிதுன ராசின்னு அந்த ராசியில பிரவேசிக்கிறார். அப்ப இறுதியாக இந்த மீனம் அந்த ராசியில வந்திருப்பது பங்குனி மாசம். இதற்கு அடுத்து மேஷ ராசி பிரவேசிக்கும் பொழுதுதான் சித்திர மாசம்ங்கிறது பிறக்கும். அப்ப அதுதான் வருஷ பிறப்புன்னு கொண்டாடுகிறோம். சித்திரை வருஷ பிறப்பு, சித்திர மாசம் பிறக்கிறது. அந்த சித்திர மாசத்து புனர்வசு நட்சத்திரம் தான் சௌரமான பஞ்சாங்கம். சூரியனுடைய அந்த சஞ்சாரத்தின்படி வருகிற பஞ்சாங்கத்தின்படி பார்த்தால் அது ஸ்ரீராம நவமி. அதையும் கொண்டாடுவது உண்டு, இதையும் கொண்டாடுவது உண்டு. பிரபலமாக பார்த்தால் வடக்கு, நம்முடைய பாரதத்தினுடைய வடக்கு தேசங்களிலே சாந்திரமானம் தான் ரொம்ப கொண்டாடப்படுகிறது. மேல வடக்கையும் சரி ஆந்திரா வரைக்கும் சாந்திரமானம் தான். தமிழ்நாட்டிலும் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவிலும் தான் இந்த சூரியமானம், சூரியனுடைய கதிப்படி வருகிற பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டு பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். அப்போ ராமன் அவதரித்தது அயோத்தி தானே, அதனால அங்கெல்லாம் நடமாடக்கூடிய அந்த சாந்திரமானத்து பஞ்சாங்கத்தின் படியே பெரும்பாலான இடங்கள்ல ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது. ஆனால் கோயில், திருவரங்கம் அத்தனை திபதேசங்களுக்கும் தலைமையான திபதேசத்துல என்று கொண்டாடப்படுகிறதுன்னா அது இன்னைக்கும் சித்திர மாசத்து நவமி திதி தான். சித்திர மாசத்து சுக்லபக்ஷ நவமி திதி என்றுதான் கோயில் ஸ்ரீராம நவமி என்றே பஞ்சாங்கத்துல போட்டிருப்பார்கள். எதற்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீராம நவமி 2 விதமா கொண்டாடுகிறோம். தற்பொழுது நாம் கொண்டாடுவது சாந்திரமானத்தின்படி பங்குனி மாசத்து ஸ்ரீராம நவமி உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு அங்கமாகத்தான் இந்த ஸ்ரீராமாயண உபன்யாசம். வால்மீகி மகரிஷினாலே அருளப்பட்டது இந்த ஸ்ரீராமாயணம்னு பார்த்தோமே. இதை விட இன்னும் பல ராமாயணங்கள் உள்ளன. பிரம்மாவினுடைய சத்தியலோகம், அவருடைய லோகத்துல சதகோட்டி விஸ்தீரியம் அப்படின்னா 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்டிருக்கக்கூடிய ராமாயணம் இருக்கிறதா. நமக்கு 24,000 ஸ்லோகங்கள் கொண்டிருக்கிற வால்மீகி ராமாயணத்தையே படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என்னைக்கு வாசிக்க ஆரம்பித்தால் என்னைக்கு முடியும்னு தெரியல. 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பெரிய ஸ்ரீராமாயணம் பிரம்மலோகத்துல சத்தியலோகத்துல இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளால வாசிக்க முடியுமான்னா அதனால தான் அது இந்த உலகத்துல இல்லை. அந்த உலகத்துல சத்தியலோகத்துல இருக்குன்னா பிரம்மாவுக்கு அவ்வளவு ஆயுசு இருக்கே. ஒரு பிரம்மாவினுடைய ஆயுசுங்கிறது எவ்வளவு நீண்ட காலம். அதனால அவரால் வாசிக்கக்கூடிய அளவிற்கு ஸ்ரீராமாயணம் அங்கிருக்கிறது. நம்மாலே நம்முடைய ஆயுசுக்கு ஏற்றார் போல என்ன வாசிக்க முடியுமோ அது இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட வால்மீகி ஸ்ரீராமாயணம் வேதத்தினுடைய சாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஸ்ரீராமாயணம் எப்படி பிறந்தது, ராமனே தன்னுடைய அந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்டிருக்கிறார்னு பார்த்தோமே, அது எந்த சமயத்துல நடைபெற்றது. வால்மீகி மகரிஷி பிட்டூர் என்ன இன்னைக்கு சொல்லக்கூடிய கான்பூருக்கு பக்கத்துல பிட்டூருங்கிற ஊரு, அங்க பக்கத்திலேயே தமசா நதி என்ன ஆச்சரியமான நதி ஓடுகிறது. அதற்கு பக்கத்துல அழகான ஆசிரமத்துலதான் வால்மீகி தங்கிட்டு அங்கதான் ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ரிஷியை நோக்கி ஒரு நாள் நாரதர் வந்தார். நாரத மகரிஷி தேவலோகத்து மகரிஷி, திரிலோக சஞ்சாரி, 3 உலகங்களுக்கும் அவர் சுத்தி கொண்டிருப்பார்னு பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட நாரதர் அங்க பிரம்மலோகத்திலிருந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் யாத்திரையா போனவர் வால்மீகி மகரிஷியை சந்திப்பதற்காக வந்தார் என்னுதான் இந்த ஸ்ரீ ராமாயணம் தொடங்குகிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்கிதாம்பரம் நாரதம் பரிபப்ரஷ்ச வால்மீகிர் முனிபுங்கவம் என்ன ஸ்ரீ ராமாயணத்தினுடைய தொடக்க ஸ்லோகம். முதல்ல நாரதர் அதாவது பிரம்மாவாலே அனுப்பப்பட்டவராய் நாரத மகரிஷி வால்மீகியை அவரிடத்துல சந்தித்து அவரை எப்படி என்னன்னு விசாரிக்கிறார். பெரிய ரிஷி வந்திருக்கிறார், குரு ஆச்சாரியர் வந்திருக்கிறார்னா எப்படி அவரை வணங்க வேண்டும், அப்படியெல்லாம் இந்த வால்மீகியானவர் அவருக்கு அர்க்கியபாத்தி ஆச்சமணியங்களை சமர்ப்பித்து அழகான சிம்மாசனத்துல அவரை அமர்த்தி அவரை வணங்குகிறார். நாரதர் எப்படிப்பட்டவர், தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம். தபஸ்விங்கிற சொல்லு வால்மீகியை குறிக்கிறது, மத்தம் உண்டான சொற்கள் எல்லாம் நாரதரை குறிக்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் நல்ல தபஸ்ல அவர் சிறந்தவர், இந்திரியங்களை நன்றாக அடக்கி இருப்பவர். ஒரு ஆச்சாரியனுக்கு இந்த லட்சணங்கள்லாம் இருக்கணும். ஆச்சாரியன் என்பவன், குரு என்பவன் எப்படி இருக்கணும்னா
நல்ல தபஸ் செய்திருக்கணும். தபஸ் செய்வதுன்னா காட்டுல போய் ஏகாந்தமா உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு செய்வது மட்டும் தபஸ் இல்லை. இந்திரியங்களை ஒருத்தன் அடக்கி இருந்தால் அதுவே தபஸ். இந்திரியங்களை மேய விடாமல் கண் காது முதலான புலன்களை வெளி விஷயங்கள்ல சஞ்சரிக்காமல் ஆத்மாவை நோக்கி திருப்பி எவனொருவன் சிந்திக்கிறானோ அவனே தபஸ் செய்கிறான்னு அர்த்தம். வெறுமனே சாப்பாட்டுல ஆசையா அதை கட்டுப்படுத்தி என்ன சாப்பாடு போருமே, இந்த உடலுக்கு எது தேவையோ அது மட்டும் சாப்பிட்டால் போறோம், வாழ்வதற்கு உண்டான அளவுக்கு சாப்பிட்டால் போறோம்னு அதை கட்டுப்படுத்துகிறோம்னு தொடங்கினாலே இதுவே ஒரு விதமான தபஸ். காது எதையோ கேட்கணும்னு ஆசைப்பட்டால் கண்ட விஷயங்களை கேட்பதனால பிரயோஜனம் இல்லை. காதை எங்க கொடுக்கணுமோ அங்க மட்டும்தான் கொடுக்கணும்னு அதை அடக்கினால் அதுவே சிறந்த தபஸ். நாக்கால எதோ விஷயங்களை பேச மாட்டேன், பகவத் விஷயம் எம்பெருமான மட்டும்தான் பேசுவேன்னு அப்படி ஒரு நியமனம், அதை ஒரு கட்டுப்பாட்டுல வைத்தால் இதுவே ஒரு தபஸ். இத மாதிரி தான் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி நாரதர் நன்கு கட்டிப்பட்டிருக்கிறாராம், கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். தபஸ் சுவாத்தியாய நிரதம். அப்படி கட்டுப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் தனக்கு உரிய தர்மத்துல அவர் ஊற்றத்தோடு இருக்கிறார். சுவாத்தியாயம் என்றால் வேதங்களை நன்கு அத்தியனம் பண்ணுவது, சாஸ்திரங்களை நன்றாக கற்று அதிலேயே ஈடுபட்டு இருக்கணும். எதை நாம படிக்கிறோமோ வாசிக்கிறோமோ அதுல ஈடுபாடோட வாசிக்கணும். பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறச்ச ஈடுபாடு வரவே வராது. ஏதோ தேர்வுல மதிப்பெண் பெறணுங்கிறதுக்காக படிப்போம். கல்லூரியில படிப்பதும் அதே தான். உத்தியோக நிமித்தமாக ஏதோ படிக்கிறோம், அதுல நமக்கு அன்பு ஏற்படுகிறதா? அதுதான் இனிமையாகவா இருக்கா? ரெண்டுமே இல்லையே. அந்த விஷயங்களும் இனிமையாகவும் இல்லை, மேற்கொண்டு அதுல நமக்கு அன்பும் ஏற்படாது. அதனால அந்த மாதிரி இங்க படிக்கிறது கிடையாது. சாஸ்திரங்களை வாசிக்கிறோம்னு சொன்னால் அது இனிமையாகவும் இருக்கும், அதே சமயத்துல அதுல நமக்கு அன்பும் பெருக வேண்டும். தபஸ்வாத்தியாய நிரதம். தனக்குன்னு இருக்கக்கூடிய தர்மத்தில மிகவும் ஊற்றத்தோடு அதை கடைபிடிக்கிறார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குரு. மணவாள மாமனிகள் தெரிவித்தாரே, ஒரு ஆச்சாரியன் குரு என்றால் 2 அடையாளம் இருக்கணுமா? நல்ல எத்தனைக்கு எத்தனை சாஸ்திர ஞானமோ அது அத்தனையும் அவருடைய உருவத்தை பார்த்தாலே தெரியணும், தேஜஸ்வியா இருக்கணும். அதே மாதிரி நாரதருக்கு அமைந்திருக்கிறது தபஸ்வாத்தியாய நிரதம். வாக்விதாம் வரம், ஞானம் அனுஷ்டானம். தபஸுங்கிறதுனாலே அனுஷ்டானம் நன்ன கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். சுவாத்தியாயம்ங்கிறதுனால நன்ன கேள்வி ஞானம், நிறைய விஷயங்களை கற்று உணர்ந்திருக்கிறார். 2 அவருக்கு அமைந்திருக்கிறது. இது 2 மட்டும் இருந்தால் போராது, வாக் வன்மை வேண்டுமா? ஏன்னா ஆச்சாரியனுக்கு முக்கியமான கடமை என்ன? தன்னை நாடி வருபவர்களுக்கு தான் தெரிந்த விஷயங்களை எடுத்து உரைக்கணுமே. அப்பா வந்தியா, இதுதான் உயர்ந்த விஷயம், சாஸ்திரம் இப்படிதான் கூறுறது, இதை நீ தெரிந்து கொள்னு பலருக்கும் தான் தெரிந்த விஷயத்தை எடுத்து உரைக்கணுமே. அப்ப உரைப்பதற்கு வாக் வன்மை வேண்டும், நல்லா பேச்சு திறமை, பேச்சு சாமர்த்தியம் வேண்டும். அவன் வந்தால் அவனை இந்த விஷயத்துல நன்றாக ஈடுபடுத்தி, இதை விட்டு அவன் வேறு விஷயங்களுக்கு போக முடியாதபடி அவனை இதிலேயே வசப்படுத்தி வைப்பதற்கு உண்டான வாக் வன்மை, நல்ல பேச்சு சாமர்த்தியம், எடுத்து உரைக்கக்கூடிய திறன் வேண்டுமா? அதுவும் நாரதருக்கு இருக்கான். வாக்விதாம் வரம். வாக்வித் என்றால் நன்கு பேசக்கூடியவர்கள், வாக்கிலே சிறந்தவர்கள், நன்றாக பேச்சு திறமை கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்குள்ளே சிரேஷ்டர், தலைவராக இருப்பவர் நாரதர். நாம சாமான்யமா இந்த உலகத்து நாடகங்கள் சினிமாலெல்லாம் பார்த்தா நாரதரை கேலி சித்திரமா ஆக்கி விட்டுருவார். அவர் 3 உலகத்துக்கும் சஞ்சரிப்பார், கலகத்தை மூட்டுவார். இப்படித்தான் நாரதர் பேர்ல எல்லாரும் பழி சுமத்துமா போல அவரை சித்தரித்திருப்பார்கள். உண்மையில் அவர் கலகத்தை மூட்டுபவரும் இல்லை, சாமானியப்பட்டவரே அல்ல. நாரதருங்கிறவர் பிரம்மாவினுடைய மானச புத்திரர். அப்படின்னா அவருக்கு எத்தனை பெருமை இருக்கணும். அவரால்தான் இந்த ராமாயணமே தொடங்க பெற்றதுன்னு சொன்னால், வால்மீகி அவர் சந்திக்க வந்த பிற்பாடுதான் இந்த ராமாயணமே நமக்கு கிட்டியதுன்னு சொன்னால், அப்ப நாரதருங்கிறவர் சாமானியப்பட்டவரே கிடையாது. அவர் உயர்ந்த குரு, ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாக கொண்டிருப்பவர், சிறந்த பேச்சு திறமை, பேச்சு வன்மை கொண்டிருப்பவர். 2 மட்டும் இல்ல, அதற்கு மேலையும் தெரிவிக்கிறார். சுவாத்தியாய தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வி வாக்விதாம்பரம், நாரதம் பரிபப்ரஷ்ச, வால்மீகிர் முனிபுங்கவம். முனிபுங்கவம் என்றால் மனநசீலகா முனிகி, எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார், உலகத்தினுடைய நன்மையே நினைத்து கொண்டிருக்கிறார், பெருமானை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், தபஸ் செய்கிறார்னு பார்த்தோமே. எதற்கு சிந்திக்கிறார்? நான் என்ன சுகமா இருக்கணும், எனக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்படணும், இதற்காக சிந்திக்கிறாரான்னா கிடையவே கிடையாது. உலகத்தினுடைய நன்மை, ஜெகத்தினுடைய நன்மை. இந்த உலகத்துல எத்தனையோ கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அல்லல் துக்கம் எல்லாம் போகி அத்தனை பேரும் பரமாத்மாவை தெரிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக, அதனாலேயே இவர் எம்பெருமான குறித்து சிந்திக்கிறார், உபதேசிக்கிறார். அப்ப இவருடைய ஞானமோ இவருடைய உபதேசமோ
தன்னுடைய பயனுக்காக அன்று, தன்னுடைய சுயலாபம், தனக்கு உலகமெல்லாம் பெருமை ஏற்பட வேண்டும், எல்லாரும் என்னை பார்த்து புகழணும், இதற்காக அவர் ஞானத்தை சம்பாதிக்கல, உபதேசிக்கல. பிறருடைய அந்த கஷ்டத்தை பொறுக்காமல், அவர்களுடைய துன்பத்தை பொறுக்காமல் இவர் ஞானத்தையும் உபதேசத்தையும் அவர் கொண்டிருக்கிறார் என்பது இவருக்கு பெருமை. இதுதான் ஒரு குரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய அடையாளம். அதை சொல்லி அப்படிப்பட்ட நாரதர், நாரதர்ங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா, நாரம் என்றால் அஜ்ஞானம், அறிவின்மை, தகான போக்கடிப்பவர், அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பவர் நாரதர். அப்படிப்பட்ட நாரதரை வால்மீகியானவர் வணங்கினார். வணங்கின பிற்பாடு இப்ப நாரதர் இடத்துல வால்மீகி கேட்கிறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடபிரதா சாரித்ரேன ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா என்று வரிசையா பல பொதுவான கேள்விகளை அடுக்குகிறார். பல கல்யாண குணங்கள், முக்கியமா 16 கல்யாண குணங்கள். ராமச்சந்திரன் சொல்றமே, சந்திரன் முழு நிலவு பௌர்ணமி என்று அந்த சந்திரன் எவ்வளவு அழகா இருக்கார். அது அப்படியே நாள்பட தேய்ந்து போகிறார், வளர்பிறையில வளருகிறார். எத்தனை நாள் சேர்ந்தா இறுதியில முழு நிலவு ஆகிறார்? 15 தினங்கள்னு சொல்றோம். பிரதமையிலிருந்து தொடங்கி பௌர்ணமிக்கு 15 தினங்கள். ஆனால் அமாவாசையும் சேர்த்து கொள்ளணும். அந்த அமாவாசையிலேயே அது வளர ஆரம்பித்து விடுகிறது. அமாவாசையினுடைய இறுதியிலேயே அது தொடங்க ஆரம்பித்து விடுகிறதா? அப்ப அதையும் சேர்த்து கொண்டால் 16 கலைகள். ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பிறை கலைன்னு சொல்லுவது உண்டு. அந்த பகுதி அது அப்படியே சேர சேரதான முழு நிலவாகிறது. அப்ப ராமச்சந்திரன் சொன்னால் இப்படி 16 கல்யாண குணங்களாலே நிரம்பியவன் ராமச்சந்திரன். இந்த சந்திரனுக்கு தேய்வே கிடையாது, வளர்தலே கிடையாது. கண்ணால பார்க்கக்கூடிய சந்திரன் தேய்வார், வளருவார். ராமச்சந்திரன் என்றென்றும் முழு நிலவாக பக்தர்களுக்கு குளிர்ச்சியை கொடுப்பார். முக்கியமா 16 கல்யாண குணங்கள் நிரம்பியவர் இவர் ராமன் தான். ராமனை தவிர வேற யாரும் இப்படி கல்யாண குணங்கள் நிரம்பியவர் கிடையாது. உண்டு பரமாத்மா, அவருடைய அவதாரம் தானே ராமன். அப்ப பரமாத்மா தான் இப்படிப்பட்டவர்னு உணர்ந்து கொண்டிருக்கிறார் வால்மீகி. ஆனாலும் இப்ப ஆச்சாரியன் வந்திருக்கிறாரே, அவர் மூலமாக இந்த பரமாத்மாவினுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும். அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு அவர் எப்படி அனுபவித்து உபதேசிக்கிறாருங்கிறத பெற வேண்டும். ஒரு ஆச்சாரியனை சந்திக்கிறோம், அப்ப என்ன கேட்கணும்? அவரிடத்துல எந்த விஷயத்தை பெறணும்னா பகவத் விஷயத்தை அவர் மூலமாக பெறணுமே தவிர மறுபடியும் உலக விஷயங்களையே அவர் இடத்துல சொல்லி இங்க இப்படி நடந்ததா, அங்க இப்படி நடந்ததா, என் குடும்பத்துல இப்படி அங்க இப்படின்னு இதே விஷயங்கள் அவர் இடத்துல போய் பேசுவதனால ஒன்றும் பயன் இல்லை. அதை நம்ம உலகத்தவர்கள், நம்ம உற்றார் உறவினர்களோட நண்பர்களுடைய பேசிக்கலாமே. ஆச்சாரியன் அதற்கா இருக்கிறார். அவரிடத்துல போய் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், பகவத் விஷய அனுபவத்தை அவரிடத்துல பெற வேண்டும். இப்ப பரமாத்மாவை பத்தி அவர் எப்படி அனுபவித்தாருங்கிறத நாம பெற வேண்டும். இந்த ஆசையோடு தான் நாரதரை நோக்கி இப்ப வால்மீகி கேட்கிறார். வால்மீகிக்கே நன்றாக தெரியும், இத்தனை குணங்களோடு கூடியவன் பரமாத்மாங்கிறது நன்கு தெரியும். ஆனாலும் பொதுவாக இத்தனை குணங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் ஒருத்தர் இடத்துல உண்டா? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த உலகத்திலேயே இருக்கணும். அவர் பல விதிமுறைகளை வேற எடுகிறார். 16 கல்யாண குணங்கள் நிரம்பியவன் ஒருத்தன் இருக்கணும், ஒருத்தன் தான் இருக்கணும். ஒவ்வொரு குணத்துக்கு ஒவ்வொருத்தன்னு காட்டக்கூடாதான். அவர் ஆச்சாரிய இடத்துல கேட்கும் பொழுது 16 குணங்கள், இந்த குணங்களாலே நிரம்பியவன் ஒருவன், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எங்கேயோ வேற லோகத்துல இருக்கக்கூடாது. சாம்பிரதம் லோகே, இதே பூலோகத்துல இருக்கணும். அதுவும் இப்பொழுது இருக்கணும். என்றோ 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தார், போன யுகத்துல இருந்தார், அப்படி சொல்லக்கூடாது. இதே சமயத்திலே தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவராய், இந்த உலகத்திலேயே இருப்பவராய், ஒரு சிறந்த மனுஷனாக வேற இருக்கணும். யாரோ ஒரு பெரிய தேவதையா அப்படின்னு எல்லாம் காட்டக்கூடாது. இந்த உலகத்திலேயே மனுஷ லோகத்துக்குள்ள மனுஷனாய் இதே சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன், 16 கல்யாண குணங்களாலே நிரம்பியவன் ஒருத்தன் உண்டா என்று நாரதத்துல கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே நாரதருக்கு புல்லரிச்சு போயிடுது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியா, என்னமா அழகா இந்த சிஷ்யர் கேட்டிருக்கார். எம்பெருமான அப்படியே மனசுல ஒரு தடவை தியானித்தார். இந்த குணங்கள் எல்லாம் ராமனை தவிர வேறு யாருக்கு உண்டு? இந்த குணங்களாலேயே நிரம்பியவன் ராமன். நமக்கெல்லாம் மனுஷர்கள்னா எப்படின்னா, பிறந்த பிற்பாடு குணங்களை சம்பாதிக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளணும். ஒரு குழந்தைக்கு எடுத்தெடுப்புலயே நல்ல குணம் இருக்குமா? இருக்கும், 1 2 ஏதோ இருக்கும். ஆனா அதை மேல மேல சொல்லி வளர்க்கத்தான் அதுக்கு நல்ல பண்புகள்ங்கிறது வரும். ஆனால் எம்பெருமான் இடத்துல அப்படி கிடையாது. அவர் ஒரு நாள் பிறப்பார், பின்னர் அவர் குணங்களை வளர்த்து கொள்ளுவார். அவர் என்றென்றும் குணங்களாலேயே நிரம்பியவர், உயர்வர உயர்நலம் உடையவன். உயர் நலம்ங்கிறது தான் கல்யாண குணங்கள். எல்லா கல்யாண குணங்களோடு எப்பொழுதும் நிரம்பியவன் தான் பரமாத்மா. அவர் அவதாரம் பொழுதும் அந்த குணங்கள்ல ஒன்று கூட குறையாது. அத்தனை பெருமைகளோடு அத்தனை குணங்களோடு சேர்ந்துதான் அவதரிக்கிறார். ஆக ராமன்னு சொன்னாலே
குணங்களாலே நிரம்பியவன், அவனையே மனதிலே கொண்டு வால்மீகி இப்படி 16 குணங்களோடு கூடியிருப்பவன் யாருன்னு கேள்வி கணகளை தொடுக்க, அதை கேட்டவர் அப்படியே திக்ரமம் பிடித்தார் போலே நாரதர், அகம் புத்வா, நான் சற்று என்னை தேற்றி கொண்டு உனக்கு பதில் சொல்லுகிறேன். நீர் என்ன கேள்வி கேட்டீரோ அது அத்தனைக்கும் இப்ப அப்படியே மனசு அதை ஈடுபட்டு ஒரே சமுத்திரத்துல அலை எரிகிறது, எல்லா முத்து பவழம்னு எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படி தெரிந்தால் பிரமிச்சு போயிட மாட்டோமா? கடலுக்கு அடியில என்னென்ன ரத்னங்கள், என்ன மாணிக்கங்கள், என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஒரு சேர பார்த்தால் நமக்கே பேச்சு வார்த்தையே வராது, பேச்சு மூச்சு இருக்காது, என்ன ஏதுன்னு தெரியாது, திகச்சு போயிடுவோம். அந்த மாதிரி இப்ப இத்தனை கல்யாண குணங்களை கேட்ட உடனே அவருக்கு பிரமிப்பு ஏற்பட்டு மயிர் பூச்செறிந்து பேச்சே இல்லாமல் சற்று திகைத்தார். ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம், கொஞ்சம் பொறும், இதை என்னையா நான் தேற்றி கொண்டு உமக்கு பதில் சொல்லுகிறேன், அகம் புத்வான்னு அங்க அழகா தெரிவித்து மேற்கொண்டு ராமோ நாம ஜனைஸ்ருதா இக்ஷ்வாகு வம்ச பிரபவ, இக்ஷ்வாகு குலத்திலே உதித்தவனான ராமனை தவிர வேறு யாரிடத்துல இந்த கல்யாண குணங்கள் இருக்கும் வால்மீகி? ராமனே நீர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில். அவர் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதுனா இப்ப இல்ல, வால்மீகி கேட்ட சமயத்துல ராமன் நேரடியாக அவதார தசையில வாழ்ந்து கொண்டிருந்தார். அதே மனுஷ லோகத்துல அயோத்திக்குள்ள பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன அவருடைய சரித்திரத்தை சொல்லி வெறும ராமன் மட்டும் பதில் சொல்லல, ராமனுடைய திருமேனி அழகு என்ன என்பதையெல்லாம் பல ஸ்லோகங்கள்ல விவரித்தார். பின்னர் ராமாயணம் முழுவதையுமே அவருக்கு உபதேசித்து விட்டார். இதே போலத்தான் பின்னாடி பீஷ்மர் இடத்துல போய் தர்மபுத்திரன் கேட்டான், நீர் அறிந்த தர்மங்களுக்குள்ளே எது மிகவும் சிறந்த தர்மம் என்று கேட்டால், கண்ணனே எனக்கு மிகவும் பிடித்த தர்மம், அவர்தான் சிறந்த தர்மம்னு பதில் கூறி அத்தோடு முடிக்காமல் அவருடைய நாமங்களை நாம இடைவிடாமல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபுன்னு மொத்த நாமங்களையும் பட்டியலிட்டார். தர்மபுத்திரன் நாமங்களை சொல்லுன்னு கேட்கவே இல்லை. நீர் அறிந்த தர்மங்களுக்குள்ளே எது சிறந்த தர்மம், அவ்வளவுதான் கேள்வி. கண்ணன் தான் உயர்ந்த தர்மம்னு சொன்னால் அத்தோடு விடை முடிந்து விடுமே. ஆனாலும் ஆர்வம் அடங்கலை. இப்பேற்பட்ட கண்ணனுடைய நாமங்கள் இருக்கே, அதை நான் ஒரு தடவை சொல்றேன், நீ கேளு என்று வரிசையா நாமங்களை சொன்னாரா? அதே மாதிரி இப்ப நாரதர் இடத்துல கேட்ட உடனே அவருக்கு ஆர்வம் அடங்கவே இல்லை. ராமாயணம் பத்தி கேட்டுட்டாருன்னா அவருடைய சரித்திரத்தை சொல்லாம எப்படி நிறுத்த முடியும்? முழு ராமாயணத்தையும் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்லி ராமன் அவதரித்ததிலிருந்து அவர் இறுதியாக பரமபதம் அடைந்த வரைக்கும் அத்தனை சரித்திரத்தையும் சுருங்க கூறினார். அதுவே சம்ஷேப ராமாயணம் என்று ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கம். இந்த ஸ்ரீராமாயணத்துல 7 காண்டங்கள், 6 காண்டங்கள், அப்புறம் உத்தர காண்டம், அதையும் சேர்ந்தா 7 காண்டங்களா. ஒவ்வொரு காண்டத்துக்குள்ளேயும் அத்தியாயம்னு பிரிவு இருக்காது, சர்க்கம்னு இதற்கு பெயர். பகவத்கீதைன்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிரிவுக்கும் அத்தியாயம்னு பெயர். ராமாயணத்துல அந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு சர்க்கம் என்று பெயர். கிட்டத்தட்ட 500 சர்க்கங்களுக்கு மேலே இந்த ஸ்ரீராமாயணத்துல அமைந்திருக்கிறது. அதுல முதல் சர்க்கம் எது என்றால் நாரதர் வால்மீகிக்கு உபதேசிக்கக்கூடிய சம்ஷேப ராமாயணம். இன்னைக்கும் பெரியோர்கள் முழு ராமாயணத்தையும் வாசிக்க முடியவில்லை என்றால் இந்த சம்ஷேப ராமாயணத்தை மட்டும் வாசித்து அன்றைய தினம் ஸ்ரீ ராமாயண பாராயணம் செய்ததாக கொண்டு கருதுகிறார்கள். அப்படியும் பாராயணம் செய்வது உண்டு. அப்படிப்பட்ட சம்ஷேப ராமாயணத்தை கூற வால்மீகி மிகுந்த ஆச்சரியம். என்னமா ராம கதையை நாரதர் தெரிவித்தார், இவர் தெரிவித்தார் போல வேறு யாரால கூற முடியும் என்று கேட்டு ஆனந்தத்தை அப்படியே மனசுல தரித்து கொண்டு மீண்டும் நாரதர் விடை பெற்று கொண்டு சென்றார். அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து ஆசிரமத்துல இருந்தார். அதற்கு பின்னர் தமசா நதிக்கு போகிறார். அங்க தீர்த்தமாட போகிறார். அங்க 2 பறவைகள், அஞ்சில் பறவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தன. அதுல ஆண் பறவை பெண் பறவை 2 கலந்திருந்ததா. ஒரு வேடனானவன் ஆண் பறவை அடித்து அது அப்படியே துடித்து கொண்டு கீழே விழுந்தது. அதை பார்த்த உடனே மிகுந்த கோபம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாகா என்று அந்த வேடனை பார்த்து சபித்தார் இந்த வால்மீகி. என்ன ஆச்சரியமா 2 பறவைகள் சேர்ந்து இருந்தன. இப்படி அந்த சேர்க்கையை பார்த்து ஆனந்தப்படாமல் சந்தோஷப்படாமல் இப்படி ஒரு பறவையை அடித்து துன்புறுத்தி விட்டானே, என்ன கஷ்டம் அந்த பறவைக்கு ஏற்பட்டிருக்கும் என்று பார்த்தவர், நீ இனிமே உனக்கு மங்களமே ஏற்படாது, உனக்கும் இதே போல ஒரு கஷ்டம் ஏற்பட்டு நீயும் நீண்ட காலம் இல்லாமல் நீ அழிந்தே போவாய்னு சாபமிட்டார். சற்று யோசித்து பார்த்தார். தம் வாக்கிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தைகள் அப்படியே ஒரு ஸ்லோகமாக அமைந்திருந்ததாம். வடமொழியில ஸ்லோகம்னு சொல்லுகிறோமே, 8 எழுத்துகள் கொண்டிருப்பது ஒரு பாதம். அந்த மாதிரி 4 பாதங்கள் இருந்தால் ஒரு ஸ்லோகம். அனுஷ்டுப்பு என்கிற அந்த சந்தஸ்ல அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகமாக இது வந்திருக்கிறதே. நான் ஸ்லோகம் சொல்லணும்னே வாயை திறக்கல, ஏதோ ஒரு கோபத்துல அவனை பார்த்து சபிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்ல, அது அழகா 2 வரி ஸ்லோகமாக அமைந்திருக்கிறதே. இதுல என்ன அமைந்திருக்கிறதுன்னு எழுத்துக்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகமாக இருக்கிறது. ஆனா மனசுல வருத்தம். முதல்ல நம்ம வாயை விட்டு இப்படி வெளியில வந்த ஸ்லோகமானது
இப்படி ஒரு சாபமாக போயிட்டேன், ஒரு வேடனை குறித்த ஒரு சாபமாக இது அமைந்திருக்கிறதே அப்படின்னு யோசித்து ரொம்ப கலங்கி இருந்தார். அதே சமயத்துல இப்ப நாரதருடைய தந்தை, முன்னாடி நாரதர் வந்தாரா, அவருடைய தகப்பனார் யாரு, பிரம்மா, அவரே நேர வந்துட்டார். இப்ப வால்மீகி இந்த மாதிரி கவலையுற்று அமர்ந்த சமயத்திலே நேரே பிரம்மா வந்து, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நம்முடைய பத்னி சரஸ்வதி தான் உம்முடைய வாக்கிலிருந்து இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை வெளிப்பெறும்படி செய்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு உயர்ந்த பொருள் இருக்கே, மா நிஷாத என்றால் முன்னாடி அர்த்தம், வேடனே உனக்கு அமங்கலம் தான் ஏற்படும், நீ நன்றாகவே இருக்க மாட்டாய்ன்னு அர்த்தம். இப்ப மா நிஷாதன்னா, மா என்கிற மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் என்றென்றும் நீங்காமல் வசிக்கக்கூடிய திருமாலேன்னு அர்த்தம். அந்த மானிஷாதனான எம்பெருமான் அவன் எப்பேற்பட்டவன்னா மங்களங்களாலே நிறைந்தவன். அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களை ரட்சித்து தன்னையே இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் கூறி, அவனாலே உமக்கு சிறந்த மேன்மை ஏற்படும், அவனாலே உமக்கு எல்லா கடாட்சமும் ஏற்படும்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருளை அற்புதமாக விவரித்தார் பிரம்மா. விவரித்த பிற்பாடு, உமக்கு ஏற்கனவே நாரதர் ராமாயணத்தை உபதேசித்தாரா, இப்ப உம்மால இந்த ஜகத்துக்கு ஒரு பெரிய உபகாரம் ஏற்பட வேண்டியிருக்கு. என்னன்னா, நீர் ஸ்ரீ ராமாயணத்தை அருளி செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய அத்தனை காட்சிகளும் உமக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி திரையில் அப்படியே தொலைக்காட்சியில தெரிகிற மாதிரி அத்தனையும் உமக்கு தெரியும். ராமன் கண் சிமிட்டினது, அவர் கையசைத்தது, அவரோடு கூடியிருக்கக்கூடிய பிராதாக்கள் அவர்கள் செய்ததுன்னு எல்லா சரித்திரமும் உங்களுடைய திருவுள்ளத்தால மனசாலே அத்தனையும் அறியும்படியாக உமக்கு முன்னாடி வரும் என்று பிரம்மா அனுகிரகிக்க, இப்படிப்பட்ட ஸ்ரீ ராமாயணத்தை நீர் இயற்ற வேண்டும். இது என்றென்றும் என்று இந்த பர்வதங்கள் எல்லாம் இருக்குமோ, எத்தனை காலத்துக்கு சமுத்திரம் இருக்குமோ, எத்தனை காலத்துக்கு சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ அத்தனை காலம் இந்த ராமாயணம் சிறப்புற்று வாழும் என்று சொல்லி ஆசீர்வதித்து பிரம்மா சென்றார். அதற்கு பின்னாடி தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு உட்கார்ந்து நேரே மனக்கண்ணாலே தாம் அத்தனை ராமாயண சரித்திரத்தையும் அனுபவித்தார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகி அவர் அயோத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துலதான் இதெல்லாம் நடந்தது. ராமன் அவதரித்ததிலிருந்து அவர் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட வரைக்கும் மொத்தத்தையும் பார்த்தார். அதோடு மட்டுமல்லாது அதற்கப்புறம் பிராட்டி அவள் எப்படி பிரிய போகிறார், லவகுச்சர்கள் எப்படி அவதரிக்க போகிறார்கள், அவர்கள் எப்படி ராமாயணத்தை பிரச்சாரம் செய்ய போகிறார்கள், ராமன் எப்படி புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்ல போகிறார் என்று இந்த விஷயம் ராமாவதாரம் முழுவதையுமே பிரம்மா அவருடைய அனுகிரகத்தினாலே, அதாவது வால்மீகி முழுவதையும் கண்டார். அப்படியே பார்த்ததை ஸ்ரீ ராமாயண ஸ்லோகங்களாக எழுதி வைத்தார். அதுதான் இந்த ஆச்சரியமான வால்மீகி ராமாயணம் என்கிற நூல். அதுல இப்ப ராம ஜனனம் என்கிறத மட்டும் பார்க்க வேண்டும். எல்லோருக்குமே சரித்திரம் தெரியும் தான். தசரத சக்கரவர்த்தி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இக்ஷ்வாகு குலத்தில பிறந்தவர். அந்த தசரனுக்கு 60,000 வருஷங்களாக புத்திர பேர் இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனா அவருக்கு எத்தனையோ மனைவிமார்கள், 365ன்னு சொல்றா. இன்னும் மேற்கொண்டு, ஏன்னா யாராவது ஒருத்தி மூலமாகவாவது தனக்கு ஒரு சந்தானம், பிள்ளை, பிரஜை ஏற்பட வேண்டுமேங்கிற ஒரு காரணத்தினாலே அந்தந்த ஊருக்கு போவார். அங்கங்க இருக்கக்கூடிய அந்தந்த பெண்கள் யாரு தம்மை ஆசைப்படுகிறாரோ அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிப்பார். ஆனாலும் யாரிடத்திலையும் புத்திர பேர் ஏற்படாமல் தவிக்க, அப்போ அவருடைய அரசவையில இருந்து மந்திரிமார்கள், ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து உபதேசிக்கிறார்கள். ஹே அரசனே, நீ ஒரு பெரிய யாகத்தை செய்வாய், அஸ்வமேத யாகத்தை செய், நாட்டினுடைய நன்மைக்காக அஸ்வமேத யாகத்தை செய்வாயாக. அதற்கு அங்கமாக பல யாகங்கள் உண்டு. அதுல புத்திர காமேஷ்டி யாகம், புத்திரனை குறித்து ஒரு நல்ல குழந்தை, நல்ல புத்திரன் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஒரு யாகம் இருக்கிறது, அதை நீ செய்வாய் என்று அந்த ரிஷிகள் எல்லாரும் கூற இவனும் இசைந்தான். ஆனா அதை நீ சாதாரணமா தொடங்கி செய்ய முடியாது. ரிஷ்ய ஸ்ருங்கர், கலைக்கோட்டு முனிவர் என்கிற ரிஷி வரணும். அவர் இந்த தேசத்துல அடி எடுத்து வைத்தால்தான் சுபிக்ஷமா எல்லாம் நன்றாக நடக்கும், உனக்கும் சிறந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்ல அதற்கு வேண்டிய முயற்சிகளை எடுத்தான். அவர் எங்கேயோ பக்கத்துல ரோமஹர்ஷம்ங்கிற ஒரு நாட்டில் இருந்தாராம். ரோமபாதன் என்னும் ஒரு அரசன், அவனுடைய நாட்டில் அவர்கள் இருக்க, அங்கிருந்து அந்த ரிஷ்யசங்கர் அவருடைய தம்பதி சமேதராய் அழைத்து கொண்டு நாட்டுக்கு, அயோத்திங்கிற அந்த நாட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவருக்கு வேண்டிய உபசாரங்களை செய்து பின்னர் யாகத்தை செய்ய தொடங்கினான். அஸ்வமேத யாகம்னா ஊர் முழுக்க திரண்டு ஜனங்கள் அத்தனை பேரையும் திரட்டணும், வரவர்களுக்கெல்லாம் தான தர்மங்களை செய்யணும், பல ராஜாக்களை அழைக்கணும், தேவர்களை எல்லாம் அழைக்கணும், அத்தனை பேருக்கும் ஆகுதி கொடுக்கணும். ஊரே விழாக்கோலம் போன்றது. ரொம்ப அழகான அஸ்வமேத யாகத்தை சிறப்பாக நடத்தினான். தான தர்மங்களை வாரி கொடுத்தான். புத்திரகாமேஷ்டி யாகமும் சிறப்பாக நடைபெற்றது. அதே சமயத்துல தேவர்கள் எல்லாம் ஆகாசத்துல ஒன்று திரண்டு எல்லோரும் பிரம்மாவை போய் முறையிடுகிறார்கள். ஏ பிரம்மாவே, உம்மாலே எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன கஷ்டம், என்ன நேர்ந்தது? நீ ராவணன், கும்பகர்ணன் இவர்களுக்கெல்லாம் ஓஹோன்னு வரத்தை கொடுத்து விட்டாய்.
அதனால கர்வப்பட்டு இதோ இந்திரனே இப்ப தவித்துக் கொண்டிருக்கிறான். தேவலோகம் என்னுடையது, குபேரப்பட்டணம் என்னுடையதுன்னு எல்லாத்தையும் தன்னுடையதுன்னு ஆக்கி கொண்டிருக்கிறான். தேவர்கள் எல்லாம் துன்புறுத்துகிறான். இந்த அல்லல்களிலிருந்து நீரதான் எப்படியாவது விடுவிக்க வேண்டும். நீ தானே வரத்தை கொடுத்த, அதனாலதான் அவன் எங்களை துன்புறுத்தினான். இப்ப அதற்கு பிரதியாக நீ ஏதானும் செய்து எங்களை காக்க வேண்டும்னு போய் பிரம்மாவின் இடத்துல முறையிட, பிரம்மா பார்த்தார், நான் என்ன பண்ண முடியும், என்ன நோக்கி வரம் கொடுன்னா கொடுக்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், திருப்பி வாங்குவதுங்கிறது முடியாது. இதை தீர்த்து வைக்கணும்னா எல்லோரும் போய் திருமால், எல்லா துன்பங்களையும் தீர்க்கக்கூடியவன் திருமால் ஒருவன் தானே, அவனிடத்துல போய் பிரார்த்திப்போம்னு சொல்லி அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்ய, எம்பெருமான் கவலை வேண்டாம், நிச்சயமாக நாம் அவதரித்து உங்களுடைய அல்லல்களை தீர்ப்போம், ராவணன் முதலான துஷ்டர்களை போக்கி நல்லோர்களை கண்டிப்பாக ரட்சிப்போம், கவலை வேண்டாம்னு உறுதி கொடுத்தார். அது எந்த சமயம்னா இங்க தசரதன் யாகம் செய்து கொண்டிருந்த அதே சமயம். யாகத்துல ஆகுதி கொடுத்த உடனே ஓஹோன்னு ஒரு பூதம் கிளம்பியதான். எங்கிருந்து வந்ததுன்னா இதோ பரமாத்மா தான் அனுப்பியிருக்கார், அவர் தானே அங்க வாக்கு கொடுத்தார் தேவர்களை கவலைப்பட வேண்டாம்னு. அப்படி சொன்ன உடனே இந்த அக்னி குண்டத்திலிருந்து ஒரு பெரிய பூதம், அது கையில அழகான ஒரு தங்க பாத்திரத்திலே வெள்ளி மூடி போட்டு ஒரு பெரிய பாயசம் பாத்திரத்தை கொண்டு வந்தது, தங்க கலசம், அதற்குள்ள அழகான பாயசம், இனிமையான பாயசத்தை எடுத்துக்கொண்டு, இந்த பாயசத்தை உனக்கு கொடுக்கிறேன், இது யாருக்கும் சாதாரணப்பட்டவர்களுக்கு கிடைக்காது, இது பரமாத்மாவனாலேயே கொடுக்க வேண்டும்னு அனுமதி, அதனால இதை உமக்கு கொடுக்கிறேன், இதை உம்முடைய பத்தினிமார்கள், உம்முடைய தம்பதி அதாவது மனைவிமார்களுக்கு கொடுக்க, அதனாலே சத்புத்திரர்கள் உண்டாவார்கள் என்று சொல்லி அந்த பூதம் மறைந்தது. தசரதன் யோசித்தான், நமக்கு எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தாலும் முக்கியமா பட்டத்து அரசிகள்னு 3 பேர், அதுல முதல்ல மூத்த தேவி யாருன்னா கௌசல்யா, அடுத்து கைகேயி, அடுத்து சுமித்ரை. இந்த 3 பத்னிமார்களை அழைத்து அண்ணா யோசித்து ஆலோசித்து பார்த்தான். பாயசத்தை 2ஆக பிரித்தான். முதல் பங்கை கௌசலைக்கு கொடுத்தான், ஏன்னா அவதான மூத்த மகிஷி, பட்ட மகிஷி, அதனால கௌசலைக்கு முதல் பாதி பாயசத்தை கொடுத்துட்டான். மீதி பாதி பாயசத்தை பார்த்தார், அதை 2ஆக பிரித்து 2 பேர் கொடுத்துருக்கலாமா, என்னமோ அவர் யோசித்தார், 2ஆக பிரித்து ஒரு பாதிய கைகேயிக்கு கொடுத்தார். கைகேயி கொடுத்த உடனே முதல்ல சுமித்ரைக்கு கொடுத்தார், முதல்ல கௌசலைக்கு கொடுத்தார், அடுத்து சுமித்ரைக்கு அடுத்த பாதிய கொடுத்தார். சற்று யோசித்தார், கைகேயிக்கு கொடுக்கணும், ஆனா அவ சற்று கர்வமுடையவள், அதனால அவளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டாம், சுமித்ரை தான் ஞானத்துல சிறந்தவளாம். இந்த 3 பேருக்குள்ளே யாரு மிகவும் அறிவுல சிறந்தவள்னா அது சுமித்ரா தேவியா, அதனால சுமித்ரைக்கு அடுத்த பாதி பங்கு கொடுத்தார். பாதி பங்கு, மீதி இருக்கக்கூடிய பாதியில ஒரு பாதினா 1/4 பங்கு சுமித்ராய்க்கு கொடுத்தார். இப்ப மீதி 1/4 பங்கு இருக்கா, நேர கைகேயி கொடுத்தா வேலையே முடிஞ்சது. அப்ப யோசித்தார், இல்ல இத மறுபடியும் 2ஆக பிரிப்போம் என்று 2 பங்காக பிரித்தார். இப்ப 1/4 பங்கு 2ஆ பிரித்தால் 1/4 பங்கு. இப்ப 1/4 பங்கு கைகேயி கொடுத்தாராம். கொடுத்த உடனே மீதி 1/4 பங்கு யாருக்கு கொடுக்கலான்னு யோசித்து கொண்டிருந்தார். இந்த க்ஷணத்துல கைகேயி யோசித்தார், கௌசலைக்கு கொடுத்த முதல் பங்கு அவ சாப்பிட்டு விட்டார், சுமித்ரைக்கு கொடுத்தா அவ இன்னும் சாப்பிடல, கையில வச்சுட்டு இருக்கா, நாம நம்ம கொடுத்ததை சாப்பிட்டுருவோம், அப்பதான் நம்ம பையனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் கிடைக்கும். கௌசலை வயிற்றுல பிறக்கிறவனுக்கு ராஜாவா இருந்தா இளவரசனாவது என் பையன் இருக்கட்டுமே, நான் முதல்ல சாப்பிட்டுடுறேங்கிறதுக்காக கைகேயி அவ கொடுத்த உடனே அந்த பாயசத்தை கொடுத்து விட்டாள். ஆனா இப்ப மீதி இருக்கக்கூடிய 1/4 பங்கு யாருக்கு கொடுக்கலாம் என்று சற்று யோசித்து பார்த்தான். கௌசலைக்கு போற பாதி கொடுத்தாச்சு, அவளுக்கு இது மேல கொடுக்க வேண்டாம். கைகேயி கொடுத்த உடனே சாப்பிட்டு விட்டாள், ஏன்னா அவளுக்கு கொடுக்க வேண்டாம், அவளுக்கு கர்வம் அதிகம், அதனால இதை யோசித்து சுமித்ரைக்கே கொடுப்போம் என்று சொல்லி மீதி பங்கை சுமித்ரைக்கே கொடுத்தாள். இப்ப 2 பங்கு கௌசலைக்கு கொடுத்து அதனுடைய மிச்சம் ஒரு பங்கு கிடைத்ததா, கைகேயி கொடுத்து அதனுடைய மிச்சம் ஒரு பங்கு கிடைத்ததா. யோசித்தவள், இந்த 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய மகன்கள், அந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கூடவே இருந்து அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று யோசித்தவள் 2 பங்கையும் ஸ்வீகரித்தாள். அதனால ஆச்சரியமா 12 மாசங்களுக்கு பிறகு குழந்தைகள் பிறந்தார்கள். நமக்கெல்லாம் என்ன வழக்கம், 10 மாசம், அதுவே 9-9.5 மாசத்திலே பிறந்துடுறோம். ஆனா ராமன் பார்த்தான், இப்படியெல்லாம் நம்ம பிறக்க கூடாது, நாட்டார் படாதனையும் நாம படணும், அதனால நல்லா கர்ப்பவாசம் பண்ணி 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தவனே என்று 12 மாசங்கள் இருந்து சைத்திர மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் திருவதரித்தான். அடுத்து பூச நட்சத்திரத்திலே கைகேயிக்கு பரதன் திருவதரித்தான். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்திலே சுமித்ரா தேவிக்கு லக்ஷ்மணரும் சத்ருக்னாழ்வானும் திருவதரித்தார்கள். 4 குமாரர்கள் வரிசையா அடுத்தடுத்த நாள். இதுல என்ன ஆச்சரியம்னா, சாதாரணமா இப்ப பரதன் என்ன சொன்னான், மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள கூடாது. என்ன சுவாமி மூத்தவன், ஒரு நாள் மூத்தவன்,
ராமன் புனர்வசு நட்சத்திரம், பரதன் பூச நட்சத்திரம். ஒரு நாள் மூத்தவனா இருந்தாலும் மூத்தவன் தான் அரசாளனும், இளையவன் அரசாளக்கூடாதுங்கிற அளவுக்கு தர்மத்தை நன்றாக நெறியாக கடைபிடித்தவர்கள் அக்காலத்துல இருந்தவர்கள். இன்னைக்கு 10 வருஷம் மூத்தவனா இருந்தா கூட அவன் என்ன மூத்தவன் நான் என்ன சின்னவன் அப்படின்னு சண்டை போடுற அளவுக்கு நாம இருக்கோம். மூத்தவன் சொன்னால் ஒரு நாள் முந்தியவனாக இருந்தாலும் அவன் தான் மூத்தவன். அதை நன்றாக கடைபிடித்தவர்கள் அக்காலத்து ஜனங்கள். அப்படி ராமன் திருவதரிக்க ஆச்சரியமா கௌசலை தேவி அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமனை எடுத்து கொஞ்சி அணைத்து உச்சி முகந்து பார்த்து எல்லா விதமான அந்த உபச்சாரங்களையும் செய்தாள். அழகா 3 தாய்மார்களும் 4 குழந்தைகளும் அற்புதமாக பெற்றெடுத்து ஈன்றெடுத்து அவர்களை நன்றாக கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் இத்தோடு இன்று நிறுத்துவோம். ராம ஜனனம் தான் சொல்லியிருக்கார். ராமன் பிறந்து விட்டார் இன்றைய தினம். இனி மேற்கொண்டு அந்த ராமபிரானுக்கு எப்படி தொட்டிலிட்டார்கள், அவன் எப்படி வளர்ந்தான், கிருஷ்ண லீலான்னு கேள்விப்படுறோமே, அந்த மாதிரி ராமலீலைன்னு ஏதாவது உண்டா? இப்படி ஒன்றும் காணல. வால்மீகி என்ன தெரிவிக்கிறார், மேற்கொண்டு சரித்திரம் என்ன நடந்தது, அடுத்து சீதா கல்யாணம் நாளைய தினம் தலைப்பு, அந்த விஷயம் என்ன என்பதை நாளைய தினம் இடத்துல அனுபவிக்கலாம் என்று கூறி, அத்தனை பேரும் இன்னும் நிறைய பேர் திரண்டு வந்து ராமகதையை கேட்க வேண்டும். ராமனே கேட்டு இருக்கிறார்னா அப்ப அவசியம் கேட்டு இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். வேதவேதாந்த வேத்யாய மேகஷ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.